ஒரு மத்தியானம் 11:30 மணி அளவு இருக்கும். வள்ளியூர் அரசு மேல்நிலையை சென்று விட்டு வருகிற போது வள்ளியூர் இருக்கிற நம்ம வள்ளியூர் சிஎஸ்சி சர்ச்சுக்கு நான் போயிருந்தேன். அப்போ டைம் கிடைக்கணும் போவேன். அப்போ அவங்க ஆற்று பகுதியில் உள்புற சிஎஸ்சி ஃப்ரெண்டில் உள்ள ஒருத்தர் வந்து போராடி ஜெபிச்சுட்டு இருக்காரு. எனக்கு பார்த்த உடனே யாக்கோபு இப்படிதான் போராடி ஜெபிச்சுட்டு இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. உடனே அது யாருன்னு சொல்லி பார்க்க கொஞ்சம் கவனத்தை அவங்க நோக்கி திருப்புற போது வேற யாருமே இல்லை. அந்த வள்ளியூர் சிஎஸ்சி சர்ச்சில் 2 ஆண்டுகளுக்குள்ள பணியாற்றிய குருவானவராக இருந்த அருள் திரு ஜான் சாமுவேல் ஐயா. ஒருவேளை அவ்வளவு தூரத்துக்கு கனியை அந்த சமூகத்தில் கரங்களை விட்டு ஆட்சி போராடி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சபையுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்கு இப்போ நம்முடைய சபை ஊழியர் நமக்கு வந்து பணியாற்றிருக்கிறாங்க. நல்ல தெரியும், ஐயாவை பற்றி தெரியும். அப்படிதான் ஐயா நல்ல ஒரு ஊழியக்கார், நல்ல மரத குழப்பத்திருந்தவங்க, நல்ல ஊழியக்கார். ஆவிக்கிற ஜீவியத்தில் இந்த திருச்சபையில் எவ்வளவு காரியம் உண்டு, ஆனால் நல்ல முறை வழிநடத்திட்டு போனாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்களை செய்வது ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற ஆண்கள் தான் என்கிற ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இல்ல நாங்களும் அதற்கு ஈடுகட்டாம கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவிக்கிற ஜீவியத்தில் பிள்ளைகளுக்கு முக்கிய பங்காக அம்மாவுடைய பங்குகள் இருக்குன்னு சொல்லி பேச வருவதற்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. டைம்லாம் பலமா எழுதியிருக்காங்க. இவங்க ட்ரெயின்ல வந்திருக்காங்க, செவிலியர் சாந்தா அவர்கள். அப்போ அங்க எக்மோர் ஸ்டேஷன்ல இருந்து அங்கிருந்தே நோட்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ல இருந்து நோட்ஸ் நிறைய எடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டோட ரயில்வே ஸ்டேஷன் போலீஸா இருக்கான், அவன் சொன்ன பார்த்துருக்கான். இப்போ உங்க ஊருக்கு ஸ்டேஷன்ல இருந்தாலும் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு என்னது ஒரு பயங்கர ஒரு ஆர்வத்தோடு கூட ஆதங்கத்தோடு கூட இன்னைக்கு நாங்க தான் இருக்கிற ஒரு பெரிய ஒரு இதை நமக்கு நிரூபித்து காட்ட வராங்க. சாந்தா அக்கா பற்றி சொல்லணும்னு சொன்னா அவங்க வந்து படிப்புல நல்ல பெரிய கெட்டிகள். அரசு மேல்நிலை பள்ளி 12ஆம் அந்த அரசு போட்டு அவங்க தான் அவங்களுக்கு பிஎஸ்சி நர்சிங் இடம் கிடைச்சி அவங்க நல்ல முறையில் அதில் பயன்படுத்தி கொண்டாங்க. 12ஆம் மதிப்பெண்ணை வைத்து நர்சிங் போய் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வராங்க. அவங்களுடைய சிறந்த பணி இந்த நாடு மத்தியில் கிறிஸ்தவ ஆவிக்கிற ஜீவியத்தில் பிள்ளைகளுக்கு முக்கிய பங்கு பெண்கள் தான், அதில் அம்மா தான் என்கிற காரியத்தை நம்ம பதிவு செய்ய இது உங்கள் பலத்த கரவசையோடு கூட. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய சபை ஊழியர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் ஐயாவுக்கும் என்னுடைய வணக்கம். எங்கள் அணி சகோதரிகளுக்கு வணக்கம், எதிரணி சகோதரர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன்மாரெல்லாம் எல்லாம் பேசினாங்க, நல்லாதான், ரொம்ப நல்லா இருந்து கேட்கறதுக்குலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அந்த பெரிய சாட்சி இருக்கிறது. ஒன்றும் இல்லை, பன்னிரண்டை பத்தி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வெளிநாட்டுல வேலை, நல்ல கை நிறைய சம்பாத்தியம், சுண்டலையில இருக்கிற எல்லா பணக்காரர்களையும் நம்பர் 1 அவங்க. அதுலயும் ஒரு இருக்காங்க. பேருக்கு ஏற்றபடி குணாங்கிற பேருக்கு ஏற்றபடி குணசாலியான ஒரு மனைவி, ஆண்டவருக்காக இசை மீட்டக்கூடிய அழகான அருமையான 2 குழந்தைகள். கேளுங்க நடுவர் அவர்களே, கேட்டு முடிங்க முதல்ல. அப்படி ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கைக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய தாய் ஜீவரத்னம் பாட்டி தான். முக்கிய மெயினான காரணம். பழைய ரெக்கார்டா இருக்கு, பழைய ரெக்கார்டு எனக்கு ஜீவரத்னம் பாட்டி நல்லா தெரியும். எனக்கு தெரியும். ஒரு பலவீனமான தாய் தான், ஆனாலும் அவங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்தது அவங்களோட அன்பும் கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, சாந்தரனும் நல்லா பேசினாங்க. அவங்க ஆரோக்கிய வளர்ச்சி நம்ம கேட்கவே வேண்டாம், பயங்கரமான ஒரு வளர்ச்சி. நம்ம சுண்டவளியிலே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சு நடத்துறாங்க, நம்பர் 1. அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு சலுகை பண்ணாங்க கடையில. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டி இயேசுடைய பாட்டி தான். அவங்க ஈவினிங் சர்வீஸ் ஒரு நாள் விட மாட்டாங்க. அதே சமயத்துல அவங்களுடைய ராஜம்மா பாட்டி யாரு? ராசம்மா பாட்டி யாரு? சின்ன பாட்டி. அவங்களும் தவற மாட்டாங்க, ராசம்மா பாட்டி தவற மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். ஆனா தாத்தா கோயிலுக்கு நான் பார்த்தது கிடையாது. தாத்தா வீட்டுல இருந்து சொல்லுவாங்க. தாத்தா வீட்டுல இருந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி, சின்ன பிள்ளைங்களோட கலை நிகழ்ச்சிங்க நடந்தது. அப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களும் அம்மா மாதிரி தான் அழகா கையில கூட்டிட்டு வந்துட்டு வசனம் சொல்றதுக்கு அது இருக்கு. இன்னும் நான் சொல்றேன் கேளுங்க. அப்படிங்கும் போது குழந்தைங்களை கூப்பிட்டு வராங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட், ஒரு குட்டி தம்பி அவங்க அம்மாவை பார்த்துட்டு, எம்மோ நான் என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், எப்படி சொல்லுமோ நல்லா சொல்லியிருக்காங்க.
ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படிங்கும்போது இங்க வந்து கேட்டோம்னா அவங்க அம்மா ஸ்டார்ட் பண்ண சொல்லி முடிச்சாச்சு. ஆமா, ரொம்ப அழகா சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் இன்னொரு குழந்தை அவனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, ஆனாலும் இங்க வந்து அவன் பாடினான். பாடும்போது பாதி மறந்துட்டான். அவங்க அம்மா அங்க இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணாங்க தெரியுமா, அப்படியே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. அதான் அப்பா பாத்துக்கோங்க. ஐயா அப்பா ஏங்க நான் சொல்லிட்டு சாந்தாக்கா பட்டிமன்றத்துக்கு சாந்தாக்கா கிறிஸ்துமஸுக்கு வாராங்கன்னு சொல்லி உங்க அம்மாட்ட கேட்டேன். ஆமா ஐயா 22 வாரா பட்டிமன்றத்துக்கு பேச போறானா, அதான் கிறிஸ்துவ ஆவிக்கிற ஜீவியத்துல பைபிள் பூரா ஆண்கள்ல இருக்கு, அவன் பேச வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு உங்களுக்கே எதிர்ப்பு. ஒரு சிவப்பு கொடி காட்டிருக்காங்க, நீங்க பச்சை கொடி காட்டி ட்ரெயின் வந்துருக்கீங்க, எங்க அம்மா சிவப்பு கொடி காட்டியாச்சு. அப்புறம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அம்மா வந்து நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். நல்லா தூங்கிட்டு இருப்போம் நடு ராத்திரி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. கோவமா வரும், ஐயோ இந்த நேரத்துல தூக்கத்துக்கு எடுத்துட்டு இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. ஆனா அதனோட பலன் இன்னைக்கு நல்லாவே தெரியுது. நல்ல ஜெபம், தாயோட ஜெபம், நல்ல ஜெபம். சர்ச்சில் பிரேயர் பண்ணி கொடுத்தா அவங்க டக்குனி நல்ல ஒரு நானும் சரி, தங்கச்சியும் சரி, பிபிஎஸ்க்கு எதுக்குனாலும் சண்டே கிளாஸ்க்கு எதுக்குனாலும் இப்போ லீவுக்கு ஊருக்கு வந்தா கூட அது ஒரு நாள் கூட அவன் வந்து அதை வீணாக்க அந்த ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அம்மா தான். ஆனா அப்பா ஜோமனி நான் பார்த்தது இல்ல. அவங்க ஈசாக்கு வந்து அவங்க ஏற்கனவே அபிஷேகம் பண்ணிட்டாங்க. ஆமா, அப்பாட்ட ஏற்கனவே ஜெபம் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வேதத்திலயும் நிறைய பெண்கள் இருக்காங்க. ஒரு சில பெண்களை பத்தி நான் பேச ஆசைப்படுறேன். சூரியன் ஊர்ல வந்து எளியா தீர்க்கதரிசி ஊழியத்துக்காக அங்க போவாராம். அப்படி போகும்போது பைபிள்ல வந்து சூனியமியால் இருக்கு, கணம் பொருந்தி ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த ஸ்திரீ வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே அந்த ஊழியக்காரர் போகும்போது எங்க வீட்டுலதான் தங்கணும், எங்க வீட்டுலதான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ரொம்ப வற்புறுத்துவாங்களாம். அது மட்டும் இல்லாம சொன்னதோட மட்டும் இல்லாம அவங்க வீட்டு மேல் அறையில ஒரு ரூம் கட்டி அதுல வந்து கட்டிலு, மேசை, நாற்காலி, விளக்கு இதெல்லாமே வச்சு ரெடி பண்ணி அந்த தீர்க்கதரிசிக்காக ரெடி பண்றாங்க. ஆனா அதெல்லாம் செஞ்ச அந்த அம்மாவுக்கு குழந்தை கிடையாது. அப்போ அந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் மூலமா தெரிஞ்சு அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஜோம் பண்றாங்க. அப்படி ஜோம் பண்ணும்போது அந்த அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து வயல்வெளியில வேலை செய்யறாங்க. அந்த டைம்ல அந்த குழந்தை அங்க போயிருக்கும் போது அதுக்கு ரொம்ப தலைவலின்னு அழும்போது அந்த தகப்பன் என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த குழந்தைய எடுத்து உடனே கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு கஷ்டம் வரும்போது அவ்வளவு நேரம் அங்க வச்சிருந்தாரு. ஆனா குழந்தைக்கு முடியலன்னு சொல்லும்போது அப்பா என்ன சொல்றாரு, உடனே எடுத்து கொண்டு அம்மாட்ட கொடுன்னு சொல்றாரு. ரத்த பாசம் இல்லையா, அவங்களால பார்க்க முடியல. இல்ல தாய்க்கு ரத்த பாசம் அப்பா அனுப்பிவிட்டாரு முடியல, தாய்க்கு போட்டு அப்பா அனுப்பிவிட்டாங்க. அதான் அன்னைக்கு ஒரு குழந்தை ஒரு பதிவு பண்ணிருக்கு, உலகத்திலே பாதுகாப்புன்னு 2, ஒண்ணு தாயின் கருவறை, இன்னொன்று கல்லறை. இப்படி சொல்லி ஒரு தாயின் கருவறை ரொம்ப ஒரு சிறப்பா பேசுது. நல்ல ஒரு கருத்து சொல்லுங்க. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்க, மடியில வச்சு அப்படியே குழந்தை இறந்து போயிருக்கு. ஆனா இறந்து போயிட்டு நம்ம குழந்தை விட்டுறாம என்ன பண்ணாங்க, அந்த தேவ மனிதனை நோக்கி போறாங்க. கழுதையும் வேலைக்காரனை ஆயப்படுத்தி உடனே போறாங்க. அங்க உடனே போனதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என் குழந்தைய சரிப்படுத்தணும், இது கர்த்தரையும் கர்த்தருடைய ஜீவனையும் உங்க ஜீவனையும் கொண்டு நான் சொல்றேன், இந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி அங்க இருந்து உறுதியா பிடிச்சாங்க. அந்த குழந்தை இந்த ஜீவனுக்காக ஜெபத்துல பிடிச்சிருக்காங்க கண்டிப்பா. அப்போ வந்து அவர் ஜெபம் பண்ணி அந்த குழந்தைக்கு உயிர் வந்தது. இதுல ஒரு தாயுடைய பாசம் செயல்பாடு, நல்ல ஒரு செயல்பாடு. அப்பா வந்து விரட்டி விட்டாரு, இப்போ உங்க அம்மாட்ட போயிடு. இதே மாதிரிதான் உலக வாழ்க்கையிலே சரி, ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீயே வச்சுக்கோ, பிள்ளைய நீயே பாத்துக்கன்னு தந்துடுறாங்க. ஆனா நல்லா இருக்கும்போது மட்டும் நல்லா ஜாலியா வச்சு உட்காந்து கொஞ்சுறாங்க. இதுதான் நடக்குது. நம்ம பெண்கள்ட்ட கேட்டு பாருங்க, ஆண்கள்ட்டும் கேட்டு பாருங்க, இதுதான் எல்லா வீட்லயுமே நடக்குது. அதனால அம்மா தான் வந்து பிள்ளைகளை ஆவிக்குரிய வளர்ச்சியில அதிகமா பங்கு பெறது அம்மா மட்டும்தான். அது மட்டும் இல்ல, சாலமோன் ராஜாவை அவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்டினவர், 3000 நீதிமொழிகள் எழுதியவர், 1005 பாட்டுகள் எழுதியவர். அது மட்டும் இல்ல, அவரோட நாட்கள்ல வெள்ளி ஒரு பொருட்டா என்ன பண்ணுங்க, பொண்ணு வெள்ளி அப்படின்னு பயங்கர அவங்களோட ஆசீர்வாதம், அரண்மனை, அப்படி ஒரு ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா பத்சேபாள். அதோனியா அப்படி, அதுவும் தாவிதோட பையன் தான். அவர் என்ன பண்றாரு, அவர் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி தம்பட்ட அடிச்சு கலைதாரு. இதை கேள்விப்பட்ட பத்சேபாள் என்ன பண்றாங்க,
உடனடியா ராஜாவை பார்க்கணும்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி அரண்மனைக்கு போய் ராஜாவை பார்த்து, தாவீது ராஜா ரொம்ப வயசாயிடுச்சு. ஸோ அங்க போய் பேசும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அப்புறம் தாவீது ராஜாவுக்கு அப்புறம் என்னுடைய மகன் சாலமோன் வந்து ராஜாவாகணும்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்காக அங்க போய் பரிந்து பேசுறாங்க. இந்த ஒரு தாயினுடைய அன்பு அதுதான் அந்த அவரை பெரிய ராஜாவாக்கியது. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்துக்கு முக்கியம் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்கு அவர் கேட்டார் ஞானத்தை. வேற எதுவுமே கேட்கல, வேற எதுவும் கேட்கல. இவங்க என்ன கேட்டிருப்பாங்க? கண்டிப்பா. அதனால பிள்ளைகளுடைய ஆரோக்கிய வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிப்பது அம்மா தான். அது மட்டும் இல்ல, ஜான் வெஸ்லி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து தேசத்துல ஒரு போதகர், அவங்க அம்மா அதே கேட்ட நான் நோட் பண்ணிருக்கேன். தேடி பிடிச்சிருக்கீல அவங்க அம்மா சூசன்னாள். அவங்க பாத்தீங்கன்னா 15 பிள்ளைகள். அவங்க இவர் 14வது பிறந்த ஒரு பையன். இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா? இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் ஜான் வெஸ்லி. வெரி குட். அவர் வந்து அங்க ஊழியம், அவர் ஆரம்ப காலங்களில அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைகள் எப்ப பேச ஆரம்பிக்குதோ அப்போ ஆண்டவருடைய வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பாங்க. சின்ன சின்ன வார்த்தைகளை காலையிலும் நைட்டும் ஆண்டவருடைய ஜெபத்தை கண்டிப்பா சொல்லணும். கண்டிப்பா சொல்லணும் காலையிலும் நைட்டும். அது மட்டும் இல்ல, வாரத்துல ஒரு நாள் அந்த குழந்தை திரும்பி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? அப்ப பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எப்படி பண்ணணும் அப்படி சொல்லிருக்கோம். சொல்லுங்க. செல்ல அப்புறம் வாரத்துல ஒரு நாள் உட்கார வச்சு எப்படி இருக்கணும் நல்ல ஆலோசனைகளை அந்த அம்மா அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்களாம். அப்ப இப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு மேல்கூரையில தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு. எல்லா பிள்ளைகளும் குதிச்சு வெளியில வந்துட்டாங்க. ஆனா இந்த ஜான் வெஸ்லி மட்டும் உள்ள மாட்டிட்டாரு. அப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அம்மாவும் பிள்ளைகளும் ப்ரேயர் பண்றாங்க. ப்ரேயர் பண்ணிட்டு எல்லாரும் அவங்க கைகளை சேர்த்து இணைச்சு பிடிச்சு அந்த பையனை குதிக்க சொல்றாங்க. அவன் அங்க இருந்து குதிச்சு அவனை காப்பாத்திட்டாங்க. அப்ப அவங்க அம்மா அந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த குழந்தை காப்பாற்றப்பட்டிருக்கான், உயிரோடு இருக்கான் அப்படின்னா ஆண்டவர் அவனை வச்சு ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை கலக்கியவர்கள் 40 பேர்ல ஜான் வெஸ்லி ஒருத்தர் இருக்கு, புக்கே இருக்கு. அப்படி அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து பல்கலைக்கழகத்துல படிச்சு ஒரு போதகரா மாறுறாரு. இங்கிலாந்து தேசத்துல அந்த மக்கள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கும்போது அவர் அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த அதுல இருந்து அவங்க வெளியில அந்த ஆலயத்துல இருந்து வெளியில அனுப்பிடுறாங்க. அதன் பிறகு என்ன பண்ற அம்மா கிட்ட போய் சொல்ற, இந்த மாதிரி நான் மிஷினரியா போறேம்மா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்ன சொல்றாங்க, எனக்கு 20 பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் ஊழியத்துக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. கண்டிப்பா அது ஒரு தாயோட அன்பு பிளஸ் ஆவிக்குரிய வளர்ச்சி. ஒன்னே போதும். அவங்க ஒரு பாடம் இது போதும் அப்படி அவங்க சொல்லுவாங்க. ஒரு மெத்தடிஸ்ட்னு சொல்லி ஒரு பெரிய திருச்சபையை அவர் தான் உருவாக்கியிருக்காரு. இன்ன வரைக்கும் உலகம் முழுவதும் அந்த சபை இருக்குது. அவர் வந்து அம்மாவோட வளர்ப்புல வளர்ந்த ஒரு போதகர். அதை நாங்க பதிவு பண்ண விரும்புறேன். அதனால பெண்கள் தான், அம்மா தான் வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு என்பதை என்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது அம்மா தான் என்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. எமி கார்மிகர் அம்மையை பற்றி நமக்கு நல்லா தெரிந்த ஒரு காரியம். டோனோவர் கோயில வந்து ஊழியத்தை செய்வாங்க. 1902ஆம் ஆண்டுல அந்த மாதிரி சமயங்களில் ஊழியம் செய்வாங்க. ஒருவேளை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இந்த எமி கார்மிகர் அம்மையார் சரணாலயம் என்கிற ஒரு அமைப்பில் ஏற்பட்டாங்க. டோனோவர் ஃபெலோஷிப் நம்ம சொல்றோம். அது முதல்ல ஏற்பட்டது சரணாலயம் என்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அப்பவே 100கணக்கான பிள்ளைகள் சேர்ந்திருக்கிறாங்க. அந்த எமி கார்மிகால் ஏற்படுத்திய நல்ல ஒரு அந்த தாய் அதை ஏற்படுத்திய ஒரு காரியங்கள். ஒருவேளை நிறைய பேர் நம்மளால ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு ஆவிக்குரிய தாயாய் அந்த காரியத்துல எமி கார்மிகால் அம்மையார் வளர்ந்தாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அவங்க கீழே விழுந்து படுத்து படிக்க இருக்கிறாங்க. அவங்க எழுதி செயல்படுத்த முடியல. நிறைய புக் எழுதுனாங்க. அந்த புக்கெல்லாம் வாசித்து பார்த்தா நிறைய பேர் மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. இந்த அளவுக்கு எமி கார்மிகர் அம்மையுடைய பங்களிப்பு சிறந்த ஒரு பங்களிப்பு காட்டுறது. அது ஒரு ஆவிக்கு தாய், அது அம்மா, அது ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை திருமதி சாந்தா அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அடுத்தபடியாக கிறிஸ்து ஆவிக்குரிய ஜீவியத்தில் இல்ல பெண்கள் தான் அந்த கருத்து வந்து சரியில்லை, இல்ல ஆண்களும் அதுல சிறந்த ஒரு பங்களிப்பு இருக்குங்கிற ஒரு காரியத்தை இந்த நாளில மத்தியில பகிர்ந்து கொள்ள வராங்க. ஒருவேளை திருமதி சோபியா பேசுறவங்க அவங்க ஒரு சின்ன காரியத்தை சொல்லிடுறேன். கடந்த ஆண்டு கத்திரிக்கிறதுனால பட்டிமன்றத்துக்கு கிறிஸ்தவ நம்ம வாழ்க்கையில
விசுவாசத்துக்கு சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா சொல்லி பட்டிமன்றம் பேசணும். அப்போ ஆண்கள் தரப்புல இவருடைய கணவர் திரு ஐ ப்ரூஸ்லி அவங்க பேசுனாங்க. அவங்க எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தா, காலையில காரை கழுவிட்டு இருப்பாங்க. காரை கழுவிட்டு இருக்கும் போதும் அங்க ரெக்கார்டு ஓடும். ஆவிக்கிற ஜீவித்துல விசுவாசத்தில் சிறந்தவர்கள் ஆண்கள் சொல்லி நிறைய மெசேஜ் எல்லாம் போட்டு காரை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதும் அதை இதெல்லாம் போட்டு நிறைய டாபிக் அதோட நிறைய பாயிண்ட் எடுத்தாங்க. ஒரு இன்னைக்கு நிறைய பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து அதெல்லாம் விளக்கி சொல்ல அவரை அன்போடு கூட இப்போது மேடை கிடைக்கிறேன். வாங்க, உங்களுடைய பலத்தை கரவசையோடு கூட. அழைப்புக்கு நன்றி கூறுகிறேன். சுண்டவளியின் டான் அப்படின்னு சொல்லி நடுவர் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது எனக்கே தெரியாது. எனக்கு வந்து டான் கைடு தான் இருக்கு. இன்னைக்குதான் நீங்க சொல்லிருக்கீங்க. நான் சொல்லல நடுவர் அவர்களே, உங்ககிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் இப்ப எங்க ஸ்கூல்ல டீச்சரா இருக்காங்க. அந்த சார் சொல்றாங்க சுண்டவளியோட டான் ஆச்சே. உண்மைதான் பேசுவாங்க. இன்னைக்கு எப்படி டான் தானே பேசுறீங்க பாத்தீங்களா? அதனாலதான் அந்த டானா. சரி சரி, நான் வேற எங்களை சிறப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்தி சொல்லுகிற போதகர் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைகளை வளர்க்கிறது முக்கிய பங்கு அம்மா தான் சொல்லி தைரியமா பேச வந்திருக்கிற எங்க 5 பேர் கேட்ட எல்லாருக்கும் நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட தகப்பன்மார் மாதிரி, மாமா, தாத்தா, மணிரனே எல்லாருமே ஒரு தகப்பனா முன்மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. இந்த பட்டிமன்றத்துல பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில சரியான வழியில நடத்துறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறது அப்பாவால மட்டும்தான் முடியும்னு சொல்லி அவங்க தைரியமா எழுந்து பேச வந்திருக்காங்க பாருங்க. அதுக்காகவே நான் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு கிடைத்த வாய்ப்பு சடனா கிடைச்சிருந்தாலும் உண்மையை முறைக்க சொல்ல ஒரு வாய்ப்பு என்று நான் கருதுகிறேன். நான் நினைக்கவே இல்லை இந்த பட்டிமன்றம் பேசணும்னு சொல்லிட்டு. ஆனா கடவுளுடைய சித்தம் பாருங்க, தப்பு தப்பா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. மகளிர் இப்போ நிறைய பேருக்கு புரிய வைக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சரியா 7:30 மணிக்கு தான். 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் பாட்டெல்லாம் பாடுறதுதான் வாய்ப்பு கிடைக்குது. அதனால இந்த நல்ல வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஏன்னா தேயான சின்னங்கள் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாம் எனக்காண்டி யாரும் பேச மாட்டாங்களா? தாய் கருவறையில் சுமந்தது அம்மானாலும் மனசுல எப்பவுமே தாயையும் பிள்ளையும் சேர்த்து நாங்க சுமந்துட்டு இருக்கோம்னு சொல்லி எனக்காக பேசுறதுக்கு யாராவது வரமாட்டாங்களான்னு பாத்துட்டு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்காக அவங்களின் சார்பா நான் நிற்கிறேன். அவங்க மனசுல சுமக்காங்க, நீங்களும் அப்படி சொல்றாங்க. அதாவது இவ்வளவு நேரம் பேசினோடனே சாந்தக்கா வேற எமோஷனலா ரொம்ப டச் பண்ணாங்க. அப்படியே எமோஷனல் அம்மா பாருங்க, சந்திரதா அம்மா பாருங்க, எங்க அம்மா பாருங்க, கரெக்ட் எமோஷனலா டச் பண்ண அப்படியே எல்லாரும் உருகிட்டாங்க பாருங்க. உருகி உட்கார்ந்துருக்காங்க. நான் தப்புன்னு சொல்லி நான் இன்னும் நிரூபிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தரணும். எனக்கு 10 நிமிஷம் தருவாங்க. அடிஷனல் போட்டு 500 ரூபாய். ஆமா, இருந்தாலும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி இமோஷனலா டச் பண்ணாலும் உருகிறாங்க. மழைக்காலங்கள் நிறைய நாள் மழை பெய்ஞ்சது. சூரியன் வந்து மறைஞ்சே இருந்தது நிறைய நாள். நம்மளுக்கு இந்த வருஷம் மழை காலங்கள்ல சார்ந்த ஜெபம்ல மழை பெய்யணும்னு சொல்லி ஊத்தி தள்ளிட்ட மழை. சூரியன் இல்லைன்னு சொல்லி யாருமே நீங்க நம்புறீங்களா? சூரியன் அதுக்கப்புறம் வரும்னு சொல்லி நம்ம நம்பணும். எத்தனை நாள் மழை பெஞ்சாலும் சூரியன் திரும்பவும் வரும், மேகங்கள் விலகும், சூரியன் திரும்பவும் வரும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரிதான் தப்பான சில கருத்துக்களை இதுவரை கேட்டுட்டு இருந்தாலும் சரியான கருத்துக்களுக்காக என்னை ஆண்டவர் முன்னெடுத்திருக்கிறான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எப்படின்னா பிள்ளைகளை வளர்க்குற உண்மைதான். நானும் ஒரு தாயாக பிள்ளைகளுக்கு வசனங்களை சொல்லி கொடுக்குறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவங்க சொன்னாங்க நிறைய லிஸ்ட் போட்டாங்க. கீதாரதனை பாட்டு பாடுனாங்களா, சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்களா, சண்டே ஸ்கூல் எடுத்தா எங்க அண்ணமாருக்கு தெரியும். யூனிஃபார்ம் எடுத்தே நம்ம ரூபாயெல்லாம் போயிருந்தேன், வருஷத்துக்கு எத்தனை யூனிஃபார்ம் எடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அது பாருங்க நிறைய நிறைய சொன்னாங்க. அடிக்கடி சொன்னாங்க பரிசு எழுதுவாருங்களா, பேரண்ட்ஸ் மீட்டிங் போறீங்களா, பாட்டு படிக்க வரீங்களா, ஜோம் பண்றீங்களா, கொடுத்துறீங்களா, பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி எடுக்கீங்களா சொல்லிடுறாங்க. எனக்கு அப்படி கேட்ட உடனே ஒன்றுக்கு ஒருத்தர் 13 அதிகாரம் ஞாபகம் வந்துச்சு. பார்த்துருங்க, எனக்குள்ள எல்லாத்தையும் கொடுத்தாலும், நான் நீ பச பேசினாலும், நான் தீர்க்கதரிசனம் சொன்னாலும், நான் தூதர்கள் பாசையை பேசினாலும் அன்பு எனக்கு விட்டா ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தகப்பன்
அன்புல தன்னுடைய குடும்பத்தை நடத்தணும். யார் சொல்றீங்க கிறிஸ்துமஸ் டைம்ல அப்பா அம்மா ஜோம் பண்ணலன்னு? எனக்கு தெரியும் எத்தனை அப்பா அம்மா கடவுளே 4 மாசம் ரூபாய் கொண்டு இன்னைக்கு அசோகரை போட போறாங்க அப்படின்னு அவங்க ஜோம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. புத்திய கூட ஆண்டவர் வருஷம் நடந்தாலும் அவங்க சென்னையிலே பர்ச்சேஸ் பண்ணிட்டு அசோகா இல்லையா? பாத்தீங்களா, அங்க ஒரு 5 மாசம் சேலரி போயிருக்கோம். கடவுளை என்னைக்கு நான் திருந்த போறா, ஒரு புத்தி கொடுங்க ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் அடுமா நீங்களும் பிறந்தீங்களோ இல்லையோ, ஏன் ரூபாய்க்கெல்லாம் ஆப்பு வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு என்ன ஜோம் பண்ணிருக்காங்க. வாயில வந்து ஜோம் பண்ணல. இந்த கொரோனா மாதிரி ஏதாவது தடவை வந்துடாதா நினைச்சிருக்காங்க. போன வருஷம் நடக்கல வண்டியில ஒரு வருஷம் அது மாதிரி ஏதாவது நடந்துச்சா கூட பரவாயில்ல ஆண்டவரே ரூபாயெல்லாம் பாக்கிட்டு தர அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஆமா இல்லையா சொல்லுங்க. எனக்கு ஆரம்பத்துக்கு மௌன சம்மதத்துக்கு அறிஞர் சொல்லியாச்சு. பாருங்களா, குட்டியாக பேசுறாங்க. நீ நில்லு, எலெக்ஷன்ல தோத்தா தோக்குது வந்தா வருது. ஆனா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அந்த சப்போர்ட் தான் நின்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்களா, அப்ப நாங்க அவன்கிட்ட கேட்டா சொல்லுவான், நம்மளுக்கு செல்வாக்கு நிறைய இருக்கா, செல்லு வாங்குங்க ஒண்ணு கிடையாது. அவன் சொல்லுவான் விசுவாசம் பரவாயில்ல, அதே செல்வாக்கு நிறைய இருக்கு, அந்த ஊர்ல இருக்கு இந்த ஊர்ல இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்களா, இன்னைக்கு நிறைய பேர் பெரியவங்களா இருக்காங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மனசாட்சியோட கரெக்டான பதில் மட்டும் எனக்கு சொன்னா போவீங்க. எல்லாருமே நீங்க பதில் சொல்ல முடியும். இந்த கேள்விக்கு பெரியவங்க இருக்கீங்க, உங்களோட அப்பா அம்மா இப்ப உயிரோட இல்லாம கூட இருக்கலாம். ஆனாலும் நான் கேட்கிறேன், எனக்கு எங்க அம்மாவை விட எங்க அப்பாவை தான் பிடிக்கும்னு சொல்லி சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அம்மாவை விட எங்க அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, எனக்கு பாத்தீங்களா அம்மா என்ன சொல்லிடுவாங்களோட கிறிஸ்டியா பாக்கா மத்தபடி அவ வந்து இருட்டுல இருந்தாலும் சொல்றாங்க எங்க அப்பா தான் எனக்கு பிடிக்கும். எங்க அம்மா கஷ்டம் படிக்க சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா மாதிரி தான் நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். எங்க அப்பா 4 பேருக்கு உதவி செய்யறத நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பா தொலைநோக்கோட என்னை வளர்த்துறத நான் பார்த்திருக்கேன். எங்க அப்பா என் பிள்ளை உள்ளே நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், நல்ல காலேஜஸ்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க தலையை அட வச்சுனாலும் என்னை வளர்க்கறத நான் பார்த்திருக்கேன். அதனால எங்க அப்பா தான் எனக்கு ஹீரோ. உண்மைதானே? நீங்க மறுக்கவே முடியாது. நான் சொல்லுவேன் என்னதான் நம்ம எமோஷனலா அம்மா மாதிரின்னு சொன்னா கூட அது காலகாலமா அம்மா பாட்டு கவிதை எழுதி நம்ம அதெல்லாம் வாசிச்சிருக்கிறதுனால அந்த மாதிரி ஆயிப்போச்சு. மற்றபடி தகப்பன் மாதிரிதான் குடும்பத்தை தாங்குறதுல அன்புங்கிறதுல நியாயப்பிரமாணம் முழுவதுமே அடங்கியிருக்கு. அன்புங்கிற கட்டுல தான் நியாயப்பிரமாணம். களவு செய்யாதன்னு சொல்லி கொடுக்கலாம், விவசாயம் செய்யாதன்னு சொல்லி கொடுக்கலாம், பொய் சொல்லாதன்னு சொல்லி கொடுக்கலாம். ஆனா அன்புங்கிற ஒரு கட்டை வச்சு இந்த எல்லா பிரமாணத்தையும் முடிச்சு போட முடியும்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அந்த அன்பு காட்டுறது வந்து தகப்பன் தான். இந்த அன்புல இருக்கிற பிள்ளைங்கன்னா எங்க அப்பா என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி கெட்டு போக மாட்டாங்க. எங்க அப்பா வருத்தப்பட்டுருவாங்களோ, இன்னைக்கு பாருங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னா பிள்ளைங்க அழுவாங்க. அம்மா 1000 தடவை கிச்சன்ல நடந்து அப்பா வரட்டும் என்ன பண்ணட்டும் பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் பெருசா தெரியாது. அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களா முடியாது. ஏன்னா அந்த அப்பாவுடைய அன்பு அந்த அளவுக்கு பிள்ளைங்களை கட்டுக்கோப்பான ஒரு பாதையில நடக்குது. பைசைக்கு அப்பா கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா பிடிக்க மாட்டாங்க, அப்பாதான் பிடிக்காங்க. உண்மைதான். எங்க அப்பாவும் அப்படிதான், ஐசத்தோட அப்பாவும் அப்படிதான். நான் அதையும் சொல்லிக்கிறேன் விரும்புகிறேன். இவங்க நிறைய பேர் சொன்னாங்க, மதர் தெரசா, அப்புறம் ஜான் வெஸ்லி அவங்களோட அம்மா எல்லாமே. நானும் நிறைய லிஸ்ட் வச்சிருக்கேன். நல்ல அப்போஸ்தலன் ரேனியஸ், மர்காசியஸ், ஸ்டீகன் பால், இவங்கெல்லாம் ஒருவேளை அம்மாவோட வளர்க்கப்பட்டிருந்தாலும் கூட பல தலைமுறைகளுக்கு. இன்னைக்கு ரேனியஸ் ஐயா வந்து எத்தனை நூற்றாண்டு இருக்கும் நடுவர் அவர்களே? கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டு தாண்டி. இன்னைக்கும் நம்ம அவங்களுக்கு தகப்பனா வச்சிருக்கிறோம். பாருங்க, ஒரு பிள்ளை வளர்க்கறதுல இல்ல, ஆனா எனக்கு பிறந்த 2 பிள்ளையை வளர்க்கறது என்னுடைய பொறுப்பு மாத்திரம் இல்ல, அது அம்மாவுடைய பொறுப்பு அப்படின்னா இருக்கும். ஆனா அப்பாவுடைய பொறுப்பு பல தலைமுறைகளை வளர்க்கறது. இந்த பிள்ளைக்கு பிள்ளை எப்படி இருப்பான், இந்த பிள்ளைக்கு பிள்ளை எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி தொலைநோக்கு பார்வையோட ஒரு தகப்பன் வந்து குடும்பத்தை நடத்துறாரு. அது கண்டிப்பா இந்த இடத்துல நான் சொல்லிதாங்க. ஒரு மெழுகுவர்த்தி சாதாரண ஒரு எடுத்துக்காட்டு தான். மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க, ஒளியதான் பெருசா நம்ம பேசுறோம். ஆனா என்னைக்கு அந்த மெழுகு தீர்ந்து போகுதோ, எந்த சமயம் மெழுகு தீர்ந்தோ அந்த சமயத்துல ஒளியே இல்லாம போயிடும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த மெழுகு தான். அது வெளியே தெரிகிறதே இல்லை, வெளிச்சத்தை மட்டும் தான் நம்ம பாக்குறோம். அதே போலதான் தகப்பன் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவே வாழ்ந்து பிள்ளைகளுக்காக வாழ்ந்து கரைந்து போகிறான். அதனால
அவங்களுடைய தியானம் மாடா ஓடா பேஞ்சு எப்படியோ அது வந்து பேசப்படுறது இல்லை. ஆனா தகப்பன் தான் ஒரு குடும்பத்துல சரியா பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு முன்மாதிரியா காட்டுறாரு. அப்படி சொல்லுவாங்க ப்ரூஸ்லி மாடா உழைக்கிறாங்க. அப்புறம் வேதத்துல இருந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க விரும்புறேன். ஏன்னா இவங்க சொல்லியிருக்காங்க அரைச்ச மாவே அரைச்சா என்ன ஆகும், புளிச்சுதான் போகும். மாவரைச்சு பழக்கம் கொஞ்சம் தான் இருக்கு, டீடைல்ஸ் நிறைய கிடையாது. பெண்கள் குடும்பத்தை நடத்துறதை பத்தி டீடைல் நிறைய கிடையாது. அதனால நான் சொல்றேன், நல்ல கண்ணை முடிச்சு வச்சு நம்ம கேட்கணும். ஏன்னா ஒரு சிலரை பத்தி தான் பேச முடியும். அண்ணா இருந்தாங்க, இந்த அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பேச முடியும். ஆனா வேதம் முழுவதுக்குமே இன்னும் கொஞ்சம் வேணுமா என்ன கொஞ்சம் வேணுமான்னு சொல்ற அளவுக்கு ஆட்கள் இவங்க நுனிப்புல் மேஞ்சிருக்காங்க. ஆமா, இன்டெக்சுவா நீங்க நல்லாவே வாசிச்சு பாத்தீங்கன்னா தகப்பன் மாதிரிதான் வேதத்தின்படி தலைமுறை தலைமுறையா பிள்ளைகளை சரியா ஆண்டிருக்காங்கன்னு சொல்லி, சரியா வளர்த்திருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மொர்தகாய், எஸ்தர் வந்து சிறைப்பட்டு போகிறா, அவரை வளர்த்தது அப்படி சிறிய தகப்பன். எத்தனை பேர் வந்தாங்க, யாரும் தூக்கலையா மொர்தகாய்? அந்த பிள்ளைக்கு மேல ஒரு தரிசனம் இருக்கு. இந்த பிள்ளைய வச்சு இந்த உலகத்துல ஏதாயிலும் சாதிக்க முடியும்னு சொல்லி ஒரு அநாத குழந்தையா அந்த பாபிலோன் தேசத்துல கூட்டிட்டு போய் எடுத்து வளர்க்கிறாரு. அதுவும் மாத்திரம் இல்ல, அந்த ஆண்டவர் பத்தி சரியா கற்றுக் கொடுக்கிறாரு. அவளை ராணி ஆக்குறாரு. ராணி ஆக்குனதுக்கு அப்புறம் விடல, நீ ராணி ஆயிட்டதுனால நீ யூத பெண்மணிங்கிறத மறந்துடாத, நமக்கு ஒரு கடவுள் உண்டுங்கிறதையும் நீ மறந்துடாத, நான் சொல்லி தந்த வார்த்தைகள் உனக்குள்ள இருக்கணும் விசுவாசம். திருப்பி அவளை தட்டி எழுப்பி அவ சொல்றா, நான் செத்தாலும் சாகுறேன், ராஜாவை போய் பார்த்து நம்ம மக்களை காப்பாற்றணும்னு சொல்றா. அவ்வளவு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசத்தை அந்த எஸ்தருக்குள்ள மொர்தகாய்ங்கிற தகப்பன் தான் போடும். இன்னொன்னு சொன்னாங்க, தீமோத்தேயை வளர்த்தது ஐக்கியா, அவங்களுடைய பாட்டி லோவிசால் அப்படின்னு சொல்லி. உண்மைதான். ஆனா பிலிப்பியர் 2 எடுத்து வாசிச்சு பாருங்க, பவுல் சொல்றாரு, நான் அவனுக்கு தகப்பன், அவன் எனக்கு பிள்ளை, அப்படிதான் நாங்க ஊழியம் செய்யணும். தீமோத்தேயுக்குள்ள விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணது அம்மாவா இருந்தாலும் அவன் சரியான ஒரு ஊழியக்காரனா, பயங்கரமான விசுவாசிகளால் முதல் திருச்சபையில ரொம்ப நல்லா ஊழியம் செய்யறது தீமோத்தேயு. அந்த தீமோத்தேயை வளர்த்தது பவுல் தான். அவர் தான் வந்து தகப்பனா இருந்து அவனை நடத்துறாரு. யாராலையும் மறக்க முடியாது. அவர் மாத்திரம் கிடையாது, அந்த பவுல வச்சு நிறைய பேச முடியும். ஆனால் டாபிக் அது கிடையாது. பர்னபா, அப்பல்லோ, சீலா, இன்னும் நிறைய பேர், மார்க்கு, யோவான், எல்லாத்தையுமே ஒரு சரியான அப்போஸ்தலர்களா வளர்த்தது பேதுருவை காட்டுல இந்த பவுலுடைய. ஆமா, அதனால தீமோத்தேயு வந்து பெரிய ஊழியக்காரனா நிலைநிறுத்தினது லோவிசாலையும் அனிகேயாலையும் விட பவுல் அப்போஸ்தலன் தான் அதுல பெரிய முக்கியமான காரணம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, காலேபுடைய மகள் அஸ்தார். காலேப் வந்து நமக்கு எல்லாம் தெரியும், ஒரு பெரிய விசுவாச வீரர். 40 வயதுல சொல்றான், ஆண்டவர் எனக்கு மலை தேசத்தை தந்தாலும் நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன். 80 வயசுலதான் கானானுக்கு போறான். அப்பவும் அதே விசுவாசத்துல இருக்கிறான். எனக்கு இன்னைக்கும் பலன் குறைய, என்னால அந்த ஏனாக்கியர்களை முறியடித்து அந்த மலை தேசத்தை நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அவ வளர்த்த பிள்ளை அஸ்தாள். அவ வந்து சொல்றா, அப்பா எனக்கு வந்து நீங்க ரொம்ப வறட்சியான இடத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு நீர்ப்பாசன நிலத்தையும் தரணும் அப்படின்னு சொல்லி அவ சொல்றான். அவளுக்கு வந்து ஒரு உரிமையை கொடுக்கிறாள் அந்த இடத்துல. பெண் பிள்ளையா இருந்தாலும் என்னுடைய மகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல அவ சொன்ன உடனே அவளுக்கு நீர்ப்பாசன நிலங்களை எழுதி கொடுக்கிறாரு. அந்த தகப்பனுடைய அன்பு யாரை பாதிச்சிருக்குன்னா, ஒத்னியேல், முதலாவது நியாயாதிபதி ஒத்னியேல். அது வந்து காலேபுடைய மருமகன். இந்த மாமனாருடைய அன்பை இவன் பார்க்கிறான். இந்த அன்பு ஒரு சாதாரண தகப்பனால ஒரு பெண்ணை இவ்வளவு கனப்படுத்த முடியும்னா, இந்த தேசத்துக்கு நான் ஒரு ரட்சகனா எழுப்ப முடியும்னு சொல்லி ஒத்தியல் வந்து எழுதுறான். அதான் சொல்றேன், அப்பாவுடைய அன்பு வந்து ஒரு தலைமுறைக்கு மாத்திரம் இல்ல, பல தலைமுறைகளுக்கு அவங்களை வழி நடத்த முடியும். ஆமா. அப்புறம் ஓசியா தீர்க்கதரிசி, நீங்களா இதுல வாசிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சரியில்லாத பெண்ணை தான் கல்யாணம் பண்ண சொல்றாரு. போ கல்யாணம் பண்ணு, பிள்ளைகளை பெற்றுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அவர் மறுப்பு சொல்லல, ஆண்டவர் சொன்னதுனால கீழ்படுகிறாரு. சரியில்லாத பெண்ணை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று தகப்பனுடைய அன்பு எப்படின்னு காட்டுறாரு. அந்த சரியில்லாத பெண்ணையும் திருத்த வேண்டிய கடமை இருக்கு, அந்த பிள்ளைகளையும் சரியான வாழ்க்கையில நடத்த வேண்டியது இருக்கு. இந்த பொறுப்பை இந்த ஓசியா எடுத்து செஞ்சாரு. அதன் மூலமா ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. இந்த சாதாரண ஓசியா வந்து ஒரு பிள்ளைகளை சரியா வழி நடத்த முடியும்னா, நான் ஒரு தகப்பன், நான் உங்களை எப்படிப்பட்ட அன்பு வச்சிருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த ஓசியாவை வச்சு அவருடைய அன்பை நமக்கு புரிய வைக்கிறார். ஓசியா எடுத்து வாசிச்சு பாருங்க, ஓசியா எப்படி தன்னோட பிள்ளைகளை நடத்தினாரு, அதே மாதிரி ஆண்டவர் நம்மளை வழி நடத்த போறாரு.
அதே மாதிரி தான் இன்னும் பல உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரும், நான் மாத்திரம் கிடையாது, நானும் என் வீட்டாரும் சந்ததி சந்ததியா ஆண்டவரை தான் தொழுது கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னும் ஒரு இது சொல்றாங்க, ஆபிரகாம் வளர்த்த பிள்ளை ஈசாக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா யாக்கோபு கூட நம்ம நினைப்போம் நிறைய ரெபேக்கான அவர் வளர்த்துப்பா, அவருக்கு பல காரியங்களை போய் வச்சிருப்பாங்க. ஆனா லாபான் கிட்ட இருந்து திருப்பி ஓடி வரும்போது யாக்கோபு ஒரு வசனத்தை பதிவு பண்றாரு, என்னுடைய பிதாவாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கு பயபக்திக்குரியவரும் எல்லாரும் இருந்தா நீ இன்னைக்கு வெறுமையா என்ன அனுப்பிட்டாங்க, ஆனா நான் இன்னைக்கு 2 பரிவாரத்தோடு வரேன்னு சொல்லி ஈசாக்குடைய வாழ்க்கையை அவன் பதிவு பண்றான். ஈசாக்கு எங்க அப்பாவுடைய பயபக்தி என்னோட உயர்வுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த இடத்துல சொல்றான். அதனால ரெபேக்காவை விட அவன் அப்சர்வ் பண்ணது அவங்க அப்பா ஈசாக்கு வச்சிருந்த பயபக்தியை வந்து அவன் அந்த இடத்துல காட்டுறான். எங்க அப்பா இந்த கடவுளை நம்பினாரு, நான் இந்த கடவுளை நம்பி நான் கெட்டு போகல அப்படின்னு சொல்லி. ஒரு அப்பா அம்மா வசனம் சொல்லி கொடுக்காம இருக்கலாம், ஆனா அவருடைய வாழ்க்கை முறை ஆண்டவர்கிட்ட பிள்ளைகளை நடத்துறதா கண்டிப்பா இருக்கு. ஆனா சில பெண்களை நான் அடையாளப்படுத்துறேன். மீகா என்னும் தீர்க்கதரிசி, அவ வந்து 200 வெள்ளிக்காசை மகன் கிட்டே கொடுத்து சுரூபம் வச்சு தோப்புக்கிறவங்களை எல்லாம் பண்ணி வழிபடுன்னு சொல்லி அந்த பையனை வந்து தவறான வழி நடத்துறான், தவறான பாதிக்கு வழி நடத்துறான். அத்தாலியாள் அப்படிங்கிற ஒரு இன்னொரு பெண்ணு தனக்கு எல்லா ராஜகுமாரங்களையும் கொண்டு அவர் ராணி ஆகிறார். இந்த உதாரணங்களையும் நம்ம பைபிள் தான் காட்டுது. இதெல்லாம் நீங்க வாசிச்சது இல்லையான்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா வாசிச்சிருப்பீங்க. ஆனால் உண்மையை யாராலும் மறைக்க முடியாது. கண்டிப்பாக நான் சொன்ன இந்த கருத்துக்களை நீங்க புது வருஷத்துல வாசிச்சு புரிந்து கொள்வீங்க. எப்படிப்பட்ட பெண்கள் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்காங்கிறதையும் ஆண்கள் தலைமுறையா எத்தனையோ பேரை என்னால சுட்டி காட்ட முடியும். அது மாத்திரம் இல்ல, வெறும் பைபிள்ல இருந்து மாத்திரம் இல்ல, இந்த கான்டெம்பரரி பிரசன்ட் வேர்ல்ட்ல பேசிக்கிட்டே வெளியே போறாங்க பிரேக் போறாங்க. ஆமா, அவங்க எப்படா முடிஞ்சது நம்மளுக்காக வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விட்டுருக்காங்க. அதனால கண்டிக்கிறோம், பிரேக் போறவங்க கண்டிக்கிறோம், ரிட்டர்ன் வந்துடணும்ல. சோ அதனால இந்த பிரசன்ட் வேர்ல்டையும் பிள்ளைகளை சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில நடத்துறதுக்கு முன்னோடியா இருப்பது, நல்ல ஒரு முன்மாதிரியா இருப்பது தகப்பன்மார் தான், அப்பா மார் தான் சொல்லி என்னுடைய இந்த உரையை படிக்கிறேன். நான் சீமான் சிறந்த ஒரு கருத்தை பதிவு செய்தாங்க. எங்க அடிக்கடி இந்த சாம்பிள் சேனல் அவங்களுடைய செய்தி என்ன கேட்பாங்க, கிறிஸ்துவ நிறைய கேட்பாங்கன்னு கேட்குறேன். அந்த கருத்துக்கு நல்ல ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்களுடைய பங்களிப்பு இந்த இடத்துல வந்து பதிவு செய்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கு. அவங்க பேசி பார்த்து பெண்கள் செய்தி அப்படியே கொஞ்சம் அம்பிச்சு அப்படியே அப்படியே முந்தி பிரைட்டா இருந்தவங்க நம்மள இப்படி நிறைய பேர் அப்படியே இருந்தது. நிறைய பேர் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்து இப்போ இவங்க கையில ஓங்கி இருக்கும் போது தெரியுது. ஆண்கள் சைடுல அப்பா அம்மா சைடு தான் எப்படி கொஞ்சம் மேல ஓங்கி வந்திருக்கு. அப்படி நம்ம தேர்தல் சமயத்தில் ரிசல்ட் என்னும்போது இந்த தொகுதியில வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை முன்னணி நிலவரம் பார்க்கும்போது அப்படி கருத்து ஓங்கி நிறைய பேர் வாக்கு எண்ணிக்கையில வித்தியாசம் அப்படி முன்னணியில் இருக்கிற மாதிரி இவங்கெல்லாம் இந்த மாதிரி தெரியும். இவங்க பேசியிருக்கிறாங்க, இல்ல ஒரே அமுக்க போட்டு அமுக்க போறேன், கோழி அமுக்கிற மாதிரி அமுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு துடிப்பான ஒரு பேச்சாளர். பைக்ல இருசக்கரமான 20 சிலர் மட்டும்தான், இவங்க 4 போவது. பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நமக்கு தான் பயமா இருக்கு. அம்மா 4 பேர்லாம் வராலும் பார்த்தீங்கன்னா அதுல சில நேரத்தில் புல்லுக்கிட்டு வேற இருக்கும். இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். சரியா, இதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆகஸ்ட் சொன்னா பேச்சுக்கலை, நடனக்கலை, சமையல்கலை, அது நடிப்புகளே உண்டு எங்க சொல்லியிருக்கான். வாங்க புனிதா அவர்கள், திருமதி புனிதா அவர்கள் இந்த முறை முதல்ல புக் பண்ணிட்டாங்க. பட்டிமன்றத்தில் பேசுறதுக்கு முதல்ல புக் பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். எவ்வளவு சிரமங்கள் மத்தியில இந்த இடத்துல புரிவர செய்த என்ன சிரமம் சொல்லுங்க. ஒரு சிரமம் கிடையாது. மத்தியானம் பாலிகப்பிள்ளை சாப்பிட்டுருக்கு, சாயங்காலம் அப்பேட்டிச்சர் வாங்கியிருக்கு, அவரவர் வீட்டில் உள்ள சிரமங்கள் அவரவர்களுக்கு தான் தெரியும். சரியா, அப்படி அநேக சிரமங்கள் மத்தியிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல குடியரசு செய்த மேலான கிருபைக்காக ஆண்டவருக்கு முதல்ல நன்றி நல்வாழ்த்துக்களையும் செலுத்துகிறேன். அடுத்து எல்லாருக்குமே சொல்லணும், எப்பவுமே இந்த அன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ்க்கு பிரசவம் கேட்டோம்ல ஐயா, ஏசப்பா பிறந்துக்கிட்டாரு, நம்ம யாருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும்? ஏசப்பா தான் வாங்கி கொடுக்கணும். ஆனா ஏசப்பா நம்மள பார்க்க முடியாதனால மத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். சரியா, அதே போல ஏசப்பா இல்லாட்டாலும் நம்ம அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சொல்றது ரொம்ப நல்லது. நீங்களும் அப்படி பழகிக்கோங்க. அடுத்து ஓகேயா, அடுத்து நீ இருக்கும் இடம் பரிசுத்த பூமி. இதெல்லாம் உண்மையை மட்டும் தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம நடுவரையா 2 உண்மை சொன்னாலும் 5 பொய் சொல்றாங்க.
தீர்ப்பே எப்படி சொல்றாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அவங்க நிக்கிறது பரிசுத்த பூமி, அதுனா அதுக்கு மேல நிக்கிறாங்க. கரெக்டான தீர்ப்பு சொல்லுவாங்க, தீர்ப்பை மாற்றிக்க முடியாது. கரெக்டா சரியான தீர்ப்பை சொல்லுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து எப்பவுமே எல்லா ஊழியக்காரங்களை விடையும் கண்டிப்பு, அன்பு, சிறந்த ஒரு செய்தி, சிறந்த பாடல், சிறந்த ஜெபம் எல்லாமே ரொம்ப நல்லா பண்றாங்கன்னா நான் அந்த இடத்துல வந்து அநேக ஊழியர் வந்திருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப நல்லா பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஜோயல் சார் தான். ஏன்னா இல்ல ஜோயல் சார் தான் சண்டே கிளாஸ் டீச் பண்ணும்போது அநேக கண்டிப்பு எனக்கு தான். நடுவரையாவே சொன்னாங்க, என்னது தகப்பன் சிச்சிக்காத புத்திரன் இப்படி செய்ய மாட்டான், நல்லா வளர மாட்டான். அதே போலதான் சண்டே கிளாஸ்ல கூட சாருங்க ரொம்ப கண்டிப்பாங்க. நான் நினைப்பேன் இவரையா என்ன திட்டிட்டு இருக்காங்க நினைப்பேன். ஆனா அது வந்து ரொம்ப ஒழுக்கத்தாக இருந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடமும் போகவே கூடாது. போனாலும் எனக்கு நினைப்புங்க இருக்கும், 10 மணியா எப்படியாவது சண்டை கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேன். அவங்க ஊழியக்காரங்க, சரியா? ஊழியக்காரங்கனால அவங்களுக்கு நன்றி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே இடத்துல அம்மா இருந்தாலும் அதே போலதான் சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அம்மா தாய்வர் பண்டையில சொன்னாங்க, நீங்க எப்படியாவது ஒரு நல்ல நாடகம்லாம் நடிக்கிறீங்க, ஒரு டான்ஸ் முதல் வாரம் வந்திருக்காங்க. பெண்கள் பண்டிகை கொண்டாடி இங்க 2 அடிப்படை போட்டு ஐயாவை பயங்காட்டி நாடகம் நடிக்க சொல்லி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாடகம் நடிச்சதுல அர்த்தங்கள் இருந்துச்சு. நம்ம ஜோயல் சார்க்க மனைவி அவங்களும் சொன்னாங்க, நம்ம ஐயா மனைவியும் சொன்னாங்க. சிறந்த முறையில எங்களுக்கு செஞ்சாங்க. கடவுள் பக்தியில வளர்க்கறதுக்கு அவங்களும் ஒரு காரணமா இருந்தாங்க. அடுத்து என் எதிரணி ஆண்கள் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. பைபிள்ல நிறைய இடத்துல ஆண்கள் தான் இருக்கு. நானே நினைச்சு பார்த்தேன், ஆண்கள் தானே நிறைய இருக்கு, எப்படி பேச போறேன்னு தெரியல. இருந்தாலும் கடவுள் தர நேரத்துல நம்ம பாயிண்ட் எடுத்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த ஞானத்தை வச்சு நான் பயன்படுத்த போறேன். அவங்களுக்கும் எதிரணியா அவங்களுக்கும் அப்பா அம்மார்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என் அணிகள், சரியா? நல்ல சிறந்த கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க பைபிள்ல இருந்து அநேக கருத்துக்களை சொன்னாங்க. நல்ல அர்த்தமான கருத்துக்களா தான் இருந்துச்சு. அவங்களுக்கு நன்றி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சோர்வாக பேசினாங்க. நான் உண்மையை தான் பேச போறேன், உண்மையை தான் சொல்றேன். அநேக மக்கள் இருக்காங்க, உண்மையை தான் நீங்களும் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். தகப்பன் இல்லாம ஒரு தாய் வந்து குடும்பத்தை சூப்பரா வழிநடத்துவாங்க. பிள்ளைக்கு கஷ்டத்தை அறிஞ்சு, பிள்ளைக்கு தேவை அறிஞ்சு அந்தந்த நேரத்துல கொடுத்து தாய் வளர்ப்பாங்க. பிள்ளைய சரியான இடத்துல இது பண்ணுவாங்க. ஆனா தாய் இல்லாம எத்தனை தகப்பன்மார்கள் குடும்பத்தை நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்க குழந்தைங்க எப்படி இருக்குது? எங்க ஊர்ல திடல்ல, சரியா? எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் தான். அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க, அவங்க அப்பா. ஆனா அவங்க பிள்ளைங்க 3 பேர் உண்டு. 3 பேருமே மோசமான வழி. அம்மா இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்க கோயிலுக்கு சர்ச்சுக்கெல்லாம் வந்தாங்க. அம்மா போன பிறகு பிள்ளைங்களுக்கு வாழ்க்கையே இல்லை, எல்லாம் ஏனோ தானோ. ஆனா இதே எங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க. எங்க மாமிக்கு எங்க மாமா இல்ல, சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஆனா ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க எழுப்பியிருக்காங்க. ஆமா, எங்க மனோரத்தான். அது ஒரு தாய் வளர்ப்பு, சரிங்களா? இதுதான் தாய்க்கும் தந்தைக்கும் உள்ள வித்தியாசம். இது உலக பிரகாரமான கதை. வேதாகமத்துல ரூத் அதிகாரத்துல இருக்கு. நகோமி என்ற தாய், அவங்களுக்கும் 2 மகன்கள் என்ன செஞ்சிட்டாங்க. அவங்களுக்கும் கணவர் இறந்துச்சாங்க. ஆனா அவங்க 2 மகன்களையும் வளர்த்து நல்ல முறையில என்ன செஞ்சாங்க, திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுத்தாங்க தானே. அவங்க யாரையா வளர்த்தாங்க? நகோமி. ஆண்கிட்ட கேளுங்கய்யா, நாங்க கேட்க மாட்டோம், அடிச்சு விடுவாங்க. நீங்க கேளுங்கய்யா. நகோமி தாயா வளர்த்தாங்க. நகோமி வளர்த்தனாலதான் எங்க 2 பேருக்கும் நல்ல ஒரு திருமணத்தை பண்ணி கொடுத்தாங்க. இதே அந்த இடத்துல நகோமி இல்லாம நகோமின் கனவு இருந்த என்னையா நடந்திருக்கோம்? போவாசு கல்யாணம் பண்ண வராது. இப்ப குடும்பத்தை பார்ப்போம். புஸ்தக ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்க்கறது ஆண்களா பெண்களா, அதுவாயா தலைப்பு, சரியா? திருமணம் பண்றதெல்லாம் பின்னாடி, பிள்ளைகிறதெல்லாம் பின்னாடி, வளர்க்கறது யாருன்னு பாருங்கயா. அந்த குடும்பத்தை தூக்கி எடுக்கிறது யாருன்னு பாருங்க. நடுவரையா உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன். அவங்க அம்மா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க
எடுத்து கையை பிடிச்சு எழுதி வந்தது யாரு? எங்க டீச்சரு. சரி ஐயா, உங்க டீச்சர் சொல்லி தராங்க, ஹோம்வொர்க் கொடுத்துருப்பாங்களா? உங்க டீச்சர் டேஷ் டேஷ் போட்டு தந்து இப்படி போய் வீட்டுல போய் எழுதிச்சோ 2 அடி எழுதாம வந்து அடின்னு சொல்லி உங்க அனுப்பி விட்டுருப்பாங்க. பொதுமக்களே கவனமாக கேட்டுக்கோங்க, எங்க அம்மா தான் நடுவரையாவே தீர்ப்ப சொல்லியாச்சு. சரியா? சொன்னீங்க அம்மா பங்கு இருக்கு, முக்கிய பங்கு எங்க? ஆயிரத்து அம்மா வந்தாச்சுல ஐயா, ஆயிரத்து அம்மா வந்த பிறகு ஐயா அப்பா வராது. அதாவது நல்ல ஒரு செய்தி சொன்னாங்க. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டுல கனக சுப்ரத்தினங்கிற ஒரு கவிஞர், அதாவது அவர் பேர் இயற்பேர் கனக சுப்ரத்தினம், அவருடைய தற்போதைய பேர் பாரதிதாசன். இவர் வந்து புதுச்சேரியில பிறந்தவர். புதுச்சேரியில அந்த காலத்துல பிரெஞ்சு ஆட்சி நடைபெற்று இருந்தது. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பாடப்புத்தகத்துல அம்மான்னு சொல்லியிருக்கோம். ஆனா புதுச்சேரியில் இருக்கிற பாடப்புத்தகத்துல எப்படி இருக்குன்னா அணில்னு சொல்லியிருக்கோம், அணில். அப்ப இவர் அதை பாக்குறாரு, இல்ல இது போர்த்தங்க அணில் அங்கிறது வந்து பிள்ளையுடைய முதல் எழுத்து. அந்த இதுல வந்து 16 ஒன்று, இது பொருத்தான ஒன்று, அதை மாற்றணும்னு சொல்லி புதுச்சேரியில இருந்த பிரெஞ்சு ஆட்சி கருத்து பேசுறாரு. அவங்க இதை ஏற்றுக்கொண்டு ஓகே இது அம்மா, அது வந்து மதர், அதை முக்கியத்துவப்படுத்தி அம்மான்னு சொல்லி அன்னைக்கு மாத்திர ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வரைக்கும் அம்மா அப்படின்னு சொல்லி இருக்கு. சொல்லுங்க அம்மா நீங்க. அடுத்து சொல்லுங்கய்யா. அடுத்து சொல்லுங்க சொன்னாங்க, எல்லாரும் கை ஊத்துங்க. யாருக்கு அப்பாவை நல்லா பிடிக்கும்? எனக்கு தான் பிடிக்கும். பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்துக்குமே யாரை பிடிக்கும்? அப்பாவை தான் பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்தோட பண்டத்தை கொண்டு வந்தாலும் மக்களே இங்க வா, முதல்ல யார் கொடுப்பாங்க? 5 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் 1 ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் ஓடி போவோம் பிள்ளைகள், எப்பாலும் ஓடி போவோம், அப்பாட்ட கொடுப்பாங்க. கையில வச்சாங்க பின்னாடி நிற்பாங்க, ஏன்னா அம்மையை சிலையை பிடிச்சிட்டு நிற்பாங்க, ஏமா தான் அம்மாடி. சரியா? அதனால பொம்பளைங்க ஒசுனாங்க, எங்க பாய்ஸ் யாராவது ஒசுனாங்களா? அதனால அவங்க வீட்டுல பேர் இருக்காங்க. நீங்களாட்டு கொஸ்டின் கேட்பீங்க, கையாவசம் தான் பாத்துருவீங்கன்னா அவங்க வீட்டுல பேர் இருக்காங்க. சரிங்களா? சொல்லியா கூட சொல்லுங்க. உண்மை கருத்துக்களை எடுத்து உரைக்கணும்னா கரெக்டா நம்ம சொல்லணும். உண்மைதான் சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொன்றும் உண்மையா இல்ல நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் மாத்தி சொன்னீங்க, டீச்சர் சொன்னாங்க, 2வது அம்மான்னு சொன்னீங்க. ஆனா புரிஞ்சு கரெக்டாக நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், நீங்க இருக்கும் இடம் பரிசுத்த பூமி, அந்த இடத்துல உண்மை மட்டுமே பேசுங்க. அது வந்து ஜெனரல், அப்பாவே பிடிக்கும், பிள்ளைங்களுக்கு அம்மாவே பிடிக்கும். ஆனா கிறிஸ்தவ ஜீவியத்துல, ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்க்கறது யாருன்னு பார்த்தா பொதுவா அம்மா. அதை வளர்ப்புங்கிறது ஆண்கள் பணத்தை சம்பாதிக்கலையா? பணத்தை சம்பாதிக்கலாம், பணத்தை அள்ளி வீசலாம். மக்களை என்ன பச்சாத்துக்கு சரி ஐயா கேளுங்க. பணத்தை அள்ளி வீசி மனைவிட சொல்லலாம், அண்ணா வாங்கி கொடு சொல்லலாம், எவ்வளவு எல்லாம் அப்படின்னு சொல்லலாம். வாயில எல்லா வார்த்தையும் சொல்லலாம். ஐயா செய்யணும், வாங்கி கொண்டு. இப்போ இன்னைக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனேயா, அங்க பார்த்தேன் ஒரு அம்மா, கணவன், மாமி, பிள்ளைங்க எல்லாம் வந்திருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு சாப்பாடு கூட்ட நெரிசல்ல ஒரு ஆணானவர்களுக்கு ஒரு இடத்தை பிடிச்சு தன் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியல. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க? தன் கணவருக்கும் பசிய இது பண்ணணும், தன் பிள்ளைக்கும் பசிய கொடுக்கணும், தன் மாமியாருக்கும் கொடுக்கணும், தன் அம்மாவுக்கும் இடத்த கொடுக்கணும். வரிசை இடத்த பிடிக்காங்க. இடத்த பிடிச்சு ஒரு அம்மா தான் கொடுத்தாங்களே தவிர ஒரு அப்பா கொடுக்கலையா? அவங்களுக்கு என்னது? அவங்க கொடுக்க வேண்டியது. நீங்க இல்லம்மா கஷ்டமா இருக்கும், நான் உனக்கு இடத்த பிடிச்சு தரேன்னு ஒரு ஆண்க்கு நீங்க பிடிச்சு கொடுக்கலாம்ல, ஏன் கொடுக்க மாட்டேங்க? ஐயா பதில் வருது, ஆம்பளை கிட்ட விட மாட்டேங்கிறீங்களே, எப்படி விட முடியும்னு? ஐயா நாங்களும் அந்த ஆம்பளைங்க கூட்டத்துல தானே நெரிச்சு நெரிச்சு போய் இடத்த பிடிக்கும், நீங்க நெரிச்சு நெரிச்சு பிடிக்கும். பால் பண்ண அது பவுல் அவங்க. சரியா? அது ஒரு வைராக்கியம். ஐயா அப்படி நாங்க வந்து என்ன செய்யறோம்? இடத்த பிடிச்சு பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடை கொடுக்குறோம். ஆனா எந்த ஆண்கள் என்ன செய்யறாங்க? அப்படி செய்ய மாட்டாங்க. ஒதுங்கி வைப்பாங்க. சாப்பாடை தீர்ந்தாலும் பரவாயில்ல, பந்தி முடிஞ்சாலும் பரவாயில்ல, வீட்டுல இருக்க சொத்தெல்லாம் வச்சு சோற பங்கி தருவான், நம்ம தின்னல. ஏன்னா பெண்கள் வந்து சோற பங்கி எடுத்து கண்டிப்பா கொடுக்கணும், கொடுத்து அவனேங்கிறதுல இப்போ அவங்களே பேசுற வரைக்கும் அவங்களுக்கு அவங்க வீட்டம்மா சொல்லுவாங்க, ஏங்க நீங்க தான் கூட்டத்துல போய் காலையில நிதி வாங்குறாங்க, அவங்களுக்கு சோறு பங்கி ரசமா வச்சுருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்க இப்ப பேசுறாங்க. அடுத்து மோசையை பார்க்கலாம்யா. மோசைக்கு அம்மா யெகோபத். சரியா? ஒரு ராஜா கட்டளை போடுறாங்க, 2-3 பிள்ளைங்களை என்ன செய்யணும்? கொலை பண்ணணும், தண்ணியில விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க.
மோசையை பெத்த அந்த தாய் 3 மாசம் ஒளிச்சு வைக்கிறாங்க. ஒளிச்சு வைக்கிறாங்க. பிள்ளை அழகுதான் இருந்தாலும் அவனை நல்ல முறையில பிள்ளைய நல்ல முறையில கொண்டு வரணும், இவனே இந்த ஊர்ல நல்ல ஆள் ஆக்கணும் அப்படின்னு கொண்டு வர்றது யாரையா? மோசையின் தாய். சரி, அந்த இடத்துல ஆண்களா இருந்தா என்ன செய்வாங்க? ஏதோ ஏனோ தானே எல்லாத்தையும் மாறிட்டு அப்படிதான் இருக்கும். ஆனா அந்த தாய் வளர்த்து திரும்பி அவங்க வளர்க்க முடியாம சும்மா தூக்கி போடல, ஒரு நாளை பெட்டியில சுத்தி போடுறாங்க. போட்ட குழந்தையும் எடுத்தது யாரையா? பாதம் குமார்த்திகள். அந்த குழந்தைய எடுக்க ஆண்கள் வரலாம். தண்ணியில பெறக்கூடாது, தண்ணி மூழ்கிட கூடாது. அந்த குழந்தைக்கு அவ்வளவு சேஃப்டி, எவ்வளவு சேஃப்டி அந்த நீர்க்க மேல விட முடியுமோ அவ்வளவுக்கு கொடுத்து அந்த பிள்ளைய செய்யற உயிரோட எப்படியாவது அந்த பிள்ளைய காப்பாற்றணும். பின்னாடி போய் பாருங்க, அவளும் பின்னாடி ஓடி வருகிறான். பெட்டியும் போயிட்டு இருக்கு. பாவன் குமார்த்தி என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைய எடுக்கிறாங்க. எடுத்து வளர்த்து என்ன செஞ்சாங்க? எகிப்து தேசத்துல அடிமையா இருந்த நம்மள மாதிரிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? அந்த மோசே வழி நடத்திட்டு போனாங்க. அதே இடத்துல அந்த மோசையை காப்பாற்றலன்னா அந்த இடம் என்ன நடந்திருக்கும்? நம்மளோட இன்னைக்கு அடிமைதனமா தான் நம்ம இருந்திருக்கோம். மோசையின் தாய் நல்ல சிறந்த முறையில செஞ்சாங்க, அந்த குழந்தைய காப்பாத்தினாங்க. அதே போல காப்பாத்தி நல்ல முறை வளர்த்தாங்க. அதே போல சிப்பிதான் போவாங்க ஐயா. அநேக குழந்தைகள் மருத்துவச்சிகள் தான் இருந்தாலும் தைரியமாக என்ன செஞ்சாங்க? அநேக குழந்தைகளை காப்பாற்றினாங்க. ஆமா, அந்த 2 பெண்கள் இந்த இடத்துல ஆண்கள் எப்பவுமே நம்ம கூலிக்கு சம்பளம் வாங்குறவங்க தான். ஆண்கள் பொதுவா கூலிக்கு சம்பளம் வாங்குறவங்க. இவனை அடினா அடிப்பாங்க, இவனை கொல்லுனா கொல்லுவாங்க. இதுதான் ஆம்பளைங்களுக்கு குணம். அது கிளவி குணமா இல்ல எப்படி எனக்கு தெரியல. அவங்க கூலிக்கு மாறிக்கிறவங்க தான் ஆண்கள். ஆனா பெண்கள் அப்படி கூலிய வாங்கினாலும் கூலிய வாங்கினாலும் இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு யோசிச்சு நல்லது ஏதோ நல்லது செய்வோம். நான் கெட்டது எதுவும் நம்ம விட்டுருவோம், நல்லது ஏதோ நல்லது செய்வோம்னு இந்த சிப்பிராலும் பூவாயிட்டு செஞ்சாங்க. அநேக குழந்தைகளை காப்பாற்றணும்தான் இன்னைக்கு ஜனங்களே செஞ்சிச்சு, பெருகிச்சு. அடுத்தது சாலமன் ராஜா. சாலமன் ராஜாவா 2 பெண்கள். சரியா, 2 பெண்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்ததுல ஒரு தாய்க்கு குழந்தை இறந்துடுச்சு. கவனக்குறைவினால ஒரு தாய்க்கு குழந்தை இறந்துடுச்சு, ஒரு தாய்க்கு குழந்தை மட்டும் உயிரோட இருக்குது. அந்த தாயை கொண்டுட்டு சாலமன் ராஜாட்ட போறாங்க. போகும்போது ஒரு குழந்தைய வெட்டி கொன்றணும் அப்படிங்கிற மாதிரி ராஜா தீர்ப்பு சொல்றாங்க. ஆனா உண்மையான தாய் என்ன செய்யறாங்க? அந்த குழந்தையை காப்பாற்றுகிறாங்க. சரியா, தாய் என்கிறவளுக்கு அன்பு என்கிறது வந்துடும். தீர்ப்பு சொன்னது சாலமன் ராஜா அப்படிங்கிறாங்க. சாலமன் ராஜா தீர்ப்பு சொன்னாங்க, இருந்தாலும் உண்மையான தாய் வந்துட்டாங்க இல்லையா? உண்மையான தாய் தானே குழந்தை வேண்டாயா? அவர்கிட்ட இருந்தாலும் அந்த குழந்தை வளர்ந்தா போதும். சரியா, அவர்கிட்ட இருந்தாலும் என் குழந்தை வளர்ந்து என்ன செய்யணும்? ஆள் ஆகணும் என்ற எண்ணம் அந்த தாய்க்கு வந்துச்சையா. இதே ஆண்களா இருந்தா வந்திருக்காது அவங்களுக்கு அந்த குழந்தை. சரி, ஏதோ ஒண்ணு இந்த பிள்ளைங்க அடுத்த பிள்ளைங்க நம்ம பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. அப்படி அலட்சியமா இருப்பாங்க. ஆனா பெண் என்கிறவங்க தான் ஒரு குழந்தைய பத்தி தெரியும். பெண்ணானவளுக்கு மட்டும்தான் குழந்தைய எப்படி வளர்க்கணும், பராமரிக்கணும், எப்படி ஆளாக்கணுங்கிறது அவங்க உள்ளத்திலேயே எண்ணிக்கிட்டே இருக்கும். சோபியாக்கா அழகா சொன்னாலாம், ஆண்கள் தான் என்ன செய்வாங்க? நெஞ்சில சுமக்குறாங்க. ஆனா அது இல்லைங்கய்யா. ஆண்கள்லாம் இப்போ இன்றைய நம்ம பச்சை மரத்துல தலைப்பெனது இன்றைய காலகட்டத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில யார் வளர்க்கறது? ஆண்களா பெண்களா? இன்றைய காலகட்டம் போடலையா? கிறிஸ்தவ சரியா, இன்றைய போடல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஜீவியத்தில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கை குழந்தைகளை வளர்ப்பது. ஆனா இன்றைய காலகட்டத்துல ரொம்பவே கிறிஸ்தவ ஜீவியத்திலேயோ இல்ல பொதுவாயோ பிள்ளைகளை வளர்ப்பது யாருன்னு பார்த்தா பெண்கள் மட்டும்தான், தாய்மார்கள் மட்டும்தான் குழந்தைகளை சிறந்த முறையில வளர்த்து நல்ல முறையில ஆளாக்கி விடுறாங்க என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளை வளர்ப்பது முக்கிய பங்கு அது பெண்கள், அது அம்மாவுக்கு தான் அப்படிங்கிற நல்ல கருத்துக்களை அவங்க பட்டிமன்ற பேச்சு அந்த கலையோடு கூட சிறப்பான முறையில் அவங்க பேசியிருக்கிறாங்க. நேரத்தையும் தகுந்தாற்படாகி பேசியிருக்கிறாங்க. இப்போ இவங்க சைடு கொஞ்சம் ஓங்குற மாதிரி இருக்கு. இந்த முன்னணி நிலவரத்தை பார்க்கும்போது பெண்களுடைய அணியில கொஞ்சம் கை ஓங்குற மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க, ஏசி சிரிப்பு வந்துச்சு. கொஞ்சம் முந்தியெல்லாம் அப்படியே அஞ்சு பேர் இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் சிரிக்க அப்படி ஜவாக்கு அப்படிதான் சிரிப்பு வந்துச்சு. எப்படி
ரேச்சல் ப்ரோக்கர். ஓ, நின்னது யாரு? நீங்க நிக்க போறாங்க கொடுத்தாங்க, அப்படி இவங்க சொல்ல போறாங்க. சரியா? எலெக்ஷனுக்கு ரூபா கொடுத்து ஆண்களா? பாத்தீங்களா? நீங்க விதிமுறை மீறி தேர்தல் நடக்கிற இடத்துல இருந்து வாக்கு கேட்டீங்க, அப்படின்னு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும். சரி, பாவம் சொல்லி விட்டுருக்கு. நிறைவு பேச்சாளராக கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு அது அம்மா தான் கிடையாது, அது அப்பா தான் அப்படின்னு சொல்லி சார்ட்ட ஃபோனுக்கு மேலே ஃபோன். பட்டிமன்றம் எப்போ சார் டிக்கெட்லாம் வந்திருக்கு, முதல்ல புக் பண்ணி வந்தாச்சு. சரியா? போனதுக்குலாம் கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கு, முதல்ல புக் பண்ணி டிக்கெட்லாம் புக் பண்ணி பேசணும், அடிச்சு பேசணுங்கிற ஒரு பெரிய ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு ஏக்கம். இதை விட்டுறக்கூடாது. கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளோட முக்கிய பங்கு அப்பா தான்ங்கிற நிரூபித்து காட்டணும். துபாயில நிறைய பூஸ்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. நல்லா பேசணும், கரெக்டாக பேசணும், அப்போதான் வர முடியும்னு சொல்லி நிறைய பேர் அப்பா நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து நல்லா உற்சாகப்படுத்தி அவங்க அனுப்பியிருக்காங்க. நிறைய கரெக்டாக நினச்சோம். ஃப்ளைட்டில் இருக்கும்போதே நோட்ஸ் எடுத்துருக்காங்க. மேற்கு வீட்டில் போய் இப்போ நோட்ஸ் எடுத்துருக்காங்க. டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லி இப்போ நிறைய கருத்துக்களோடு கூட அப்படி டார்ஸ் லாரியில் அப்படி ஏற்றிட்டு அந்த மாதிரி நிறைய டன் கணக்கா பாரு நிறைய ஒரு கருத்துக்களோடு கூட நம்ம மத்தியில் கணிதத்தில் மாத்திரமல்ல பேச்சுக்கலையிலையும் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேதாமத்தில் நிறைய கருத்துக்கள் புலப்புறமான கருத்துக்களை நம்ம மத்தியில் பகிர்ந்து கொடுக்க கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்படி கிரிக்கெட்ல டோனியோ கௌதம் கம்பீரோ விராட் அந்த இது யார் சொல்லலாம் பழைய சச்சின் டெண்டுல்கர் இறங்கினா எதிரணிக்கு எப்படி பயமா இருக்குமோ அதே போல உங்களெல்லாம் ஒரு சிறந்த கருத்துக்களோடு கூட உங்களெல்லாம் அதிர வைப்பதற்கு மரள வைப்பதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் இப்பொழுது உங்கள் மத்தியில் உங்களுக்கு பலத்த கனவு செய்யக்கூடாது. சிந்தனை தூண்டில் தகப்பனாய் இருந்து எங்கள் சிந்தனையை தூண்டுகிற நடுவர் அவர்களே, எங்கள் எல்லாருக்கும் ஆவிக்குரிய தகப்பனாய் இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்துகின்ற சார் அவர்களே, எங்கள் நால்வரையும் எப்பொழுதும் முறைத்து பார்த்து கொண்டே இருக்கின்ற அருமையான சகோதரிகளே, என்னோடு சேர்ந்து தோள் கொடுக்க வந்திருக்கின்ற அருமையான தோழர்களே, உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். ஓகே, மாலைக்கு சொன்னா கழுத்தில் இருக்க மாலைக்கும் பொருத்தம். சரியா? 2 மாலைக்கு பொருத்தம். அதான் சொல்லியிருக்காங்க. அப்படி எனக்கு இந்த புனித அம்மா இருக்காங்க, சாரி புனித அக்கா, யாராவது தங்கச்சி, இவங்க பேசுறது ரொம்ப பிடிக்கும். பூரா பொய்யில அவங்க அப்படி நம்புற மாதிரியே பேசிட்டு நடிக்க பாருங்க. உதாரணத்துக்கு ஒரு காரியம் சொல்றேன், நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொன்னாங்க. சொல்றது அவ்வளவு போய் சொல்லிட்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன், ஆண்கள் அடித்து விடுவார்கள், ஆண்கள் அடித்து விடுகிறதுக்கே பிறந்தவங்க. அவனுக்கு தெரியும், அரசு கேட்ட தெரியும் யார் டெய்லி அடி வாங்கிட்டு இருக்காரு. நம்ம ஐயாவே பயந்துட்டு 2 கடுக்கரை போட்டு சண்டையில மதம் சண்டையில் பெண்கள் பண்ணி நாங்க பேசுறதுக்கு வர்றதுக்கு முன்னாலே நீங்க இப்படி பத்திரம் கை கட்டியாச்சு, வெளியே இறங்கி பாரு. நான் பாக்க பிடி சாப்பிடதான் போனேன், பட்டிமன்றத்துக்கு பாருங்க. அது மாத்திரம் இல்ல, பந்தியில இடமா ஐயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு உட்கார்ந்து இருக்க 3 பெண்கள் வரிசையில் நிற்காங்க. நம்ம ஆட்களை பார்க்க முடியல. பால் பாண்டியனே பொறுக்கிற பாருங்க. சொல்றது எல்லாம் போய் அடுத்தது கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க. போய் ரொம்ப அழுகாங்க. இன்னொன்னு சொன்னாங்க, ஒரு ஆண் இறந்துட்டானா பெண் தான் அந்த பிள்ளைங்களை நன்றாக கவனித்து அவர்களை வளர்க்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஏன் நம்ம ஊர்ல ஆளு இல்லையா? இல்லையா? இருக்கு. நன்றாக அந்த பிள்ளைங்க நல்லா இருக்காங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னைக்கு நல்லா இருக்காங்க. சொல்லுங்க நீங்க நல்லா உரைக்க சொல்லுங்க. தெரியல, உங்களுக்கு தெரியலையா? அதனால ஒரு காரியத்தை நீங்க பேசுறதுனால தெரிஞ்சு பேசணும். நிக்கிற இடம் பரிசுத்த பூமின்னு சொல்லிட்டா கையில பைபிள் வேற அவ்வளவு பொய்யா சொல்லிட்டு நம்புற மாதிரியே சொல்லிட்டு உட்கார்ந்து நடிப்பு கலை கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி, இப்போ நான் ஒரே ஒரு காரியம் நடுவில் கேட்கிறேன். இங்க 3 ஆண்கள் ஒரு பெண்ணு, சரியா? ஆண்கள் பேசுறதுக்கு ஒரு பெண்ணு வந்திருக்காங்க. பெண்ணுன்னு பேசுறதுக்கு ஒரு ஆண் போறாங்களா? இதுல ஆல்ரெடி ப்ரிப்பேர் காட்ஸ் பிளான். உபவாசம் இருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. இது காட்ஸ் பிளான், கடவுளோட திட்டம். பாருங்க ஜோம் பண்ணிட்டு இருப்போம். சரியா? அடுத்தது இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களே சொல்லிட்டாங்க, ஒரு பெண்ணே சொல்லிட்டாங்க, ஆனாலதான் ஒரு குடும்பத்தை பிள்ளைங்களை கிறிஸ்தவ ஜீவியத்துல நன்றாக வளர்க்க முடியும். காரணம். ஆமா. அடுத்தது ஜெபா
முதல்ல தொடங்கும் போதே சொன்னாங்க ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சிருப்பீங்க. கொஞ்சம் பார்த்து தாக்க புதுமுக பேச்சாளர், கொஞ்சம் பார்த்து தாக்குங்க. புதுமுக பேச்சாளர் நான் பயந்து இல்ல, அவங்க புதுமுக பேச்சாளர். அப்படியா? பாருங்க, அவங்க சொல்றாங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எங்களை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற சார் அவர்கள் முதல்ல சொல்லிட்டாங்க. ஆன்சர் அந்த ரிசல்ட் நீங்களே உங்க வாயில சொல்லிட்டீங்க. தவறிட்டு நீங்க வாய் தடுமாறிட்டுங்க. என்ன சொல்றேன்? அடுத்தது கிரேசக்கா. இந்த கிரேசக்கா என்ன சொல்றது, நடிப்புன்னா ஒன்னா நம்ம நடி நல்லா கும்பிடுதான் பாத்தீங்களா? கும்பிட்டு எப்படி நடிப்பு ஒண்ணு சொன்னாங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி படிக்க வச்சுக்கேன் தெரியுமா, வசனம் அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். நேரத்து தெரிஞ்ச கதை தெரியும். இந்த இது கல்யாணத்துல ஐவாள் சொல்லுவாரு, நம்ம யார் சொல்லணும், கணவன் மனைவி சொல்லணும், அந்த புது தம்பதிகள் சொல்லுவாங்க. அவர் சொல்லுவாரு, வாழ்விலும் வாழ்விலும் தாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும். அந்த கதை நமக்கு தெரியும்ல. அதே கதை நேரத்தில் நடந்து பையன் போய் இருக்கான், இங்க எல்லாரும் இருந்து ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா மகா பாருங்க, அவன் வந்தா கிளியரா சொல்லிட்டு போயிட்டாங்க. முடிஞ்ச உடனே யாரு நம்ம தகர போன் பண்றான், மச்சான் என் மகன் கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமா, அது நான் சொல்லி கொடுத்தது. பையனுக்கு எங்க ஒய்ஃபு சொல்லி கொடுத்தது. பாருங்க, இதுல இருந்தே தெரியலையா? நீங்க சீரியல பார்த்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் நாங்க இதுல இருக்கும்போது மகன் அந்த வசனத்தை எழுதி கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. வேதாளம் பரீட்சைக்கு அவன் எழுதி வச்சுக்கிட்டே இருக்கான். அப்போ நான் நினைச்சேன், பரவாயில்லையே கிரேஸ் நல்லா அழகா சொல்லி கொடுக்கல, ஒரு 2 கொட்டு வெட்டிக்கிட்டான் அப்படின்னு. ஆனா அப்ப நம்மளால எங்க தினகரன் எங்கன்னு பார்த்தா அவன் முழங்கல் போட்டு ஜோங்கிட்டு இருக்கான். ஊக்கமான ஜெபம் பாரு, இதெல்லாம் தெரிய முடியுது. அடுத்தது சொன்னாங்க, இந்த கேமரா எடுக்கிறதுக்கு ஆண்கள் வந்து ரொம்ப தடையா இருக்காங்க. எதுக்கு ஜூம் பண்ணது எல்லாம் உங்க காது மாட்டியும் உங்க நீங்க எத்தனை பெரிய லாங் செயின் போட்டுருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பாருங்க இப்படி. அடுத்தது சொன்னாங்க, ஆண்கள் இருளில் பிரகாசிக்கிற விளக்குங்க, இருளில் பிரகாசிக்கிற நட்சத்திரம். நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒவ்வொன்னா தங்க மாதிரி கருப்பாதான் இருக்கும். அது கூட அடுத்தது பாருங்க, வேதாகமத்துல ஏரோதியான்னு ஒரு லேடி இருக்காங்க. பாருங்க, தம் மகள்கிட்ட சொல்லி யோவான் ஸ்நானனுடைய தலையை வெட்டி கொண்டு வர சொன்னாங்க. இப்படியும் பெண்கள் இருந்திருக்குதான் செய்வாங்க. இந்த பெண்கள் உங்களுக்கு தெரியலையா? நீங்க பைபிள் வாசிக்கலையா? பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்கு. ஒவ்வொரு பிள்ளைகளும் என் பிள்ளை வந்து அப்படி சொல்லுது இப்படி சொல்லுது, அம்மா தான் சொல்லி எல்லாம் சுயநலம். என் பிள்ளை நிறைய சொல்லி விடணும், என் பிள்ளை தான் நாங்க முன்னால பாட்டு பிடிக்கும். இது எல்லாம் நடுவர்களே, இது ஒரு தாய்மார்களுடைய அம்மாமார்களுடைய ஒரு சுயநலத்தை தான். ஆமா, அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, அதே மாதிரி யோசிப்பு யாரோ சொன்னாங்க, மரியாள் வந்து ஆண்டவர் அப்படி வழி நடத்துனாங்க, இப்படி செஞ்சாங்க. பாருங்க, யோசிப்பை பற்றி நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சிருக்கணும். அவருக்கு நியமிக்கப்பட்டது கர்ப்பவதி ஆயிட்டாங்க. நம்மளா இருந்தா என்ன செஞ்சிருப்போம். ஆனாலும் அவர் என்ன செஞ்சாருன்னா, கரெக்டா அவர்களை அரவணைத்து அந்த திரும்பவும் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பெரிய ஒரு தகப்பனுடைய காரியம் அதை நீங்க பார்க்கலாம். இப்படி எங்க போனாலும் நீங்க ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு பிள்ளைங்களை நல்ல முறையில் வளர்க்கணும்னா ஒரு தகப்பனுடைய காரியம் தேவைப்படுது. நீங்க நல்ல கவனிங்க. நீங்க நிறைய பேர் என்ன சொன்னீங்க, நல்லது பண்ணிருந்தேன் ஃபேமிலியில அந்த பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு இது குணாக்காரம். உங்களுக்கு தெரியாதுங்க என்ன நடக்குன்னு. நீங்க பாருங்க, நான் பெருமை சொல்லல. காலையில போன் பண்ண உடனே அங்க இருந்து முதல் கேள்வி என்ன கேட்பேன்னு என் வீட்டுல கேளுங்க, பைபிள் வாசித்தாங்களா, ஜோம்னாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு என்ன பைபிள் வாசிருக்காங்க, என்ன ஜோம்னிக்காங்க உங்களுக்கு தெரியுமா? உங்க பிள்ளைகள் இன்னைக்கு என்ன வாசித்தாங்க, எந்த வசனம் வாசித்தாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். அது சும்மா வந்து இதுல உட்கார்ந்துட்டு பெண்கள் பேசிட்டு இருக்காங்க. வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணு தெரியாது. இருந்தாங்க நீங்க சீரியல் அது தெரியும். காலையில 10:30 எல்லாம் தெரியும். ஓகே, நான் பழைய காலத்துல அகஸ்டின் ஜெயக்குமார் ஐயாவா இருக்கட்டும், மோகன் சிலாசரஸ் ஐயாவா இருக்கட்டும், இவங்களுக்கு அவருடைய தாய் கண்டிப்பா இருந்தாங்க, இல்லைன்னு சொல்லல. எப்போ அப்போ இப்போ நமக்கு யோசித்து பார்க்கணும். இந்த நாட்கள்ல பெண்களுடைய பங்கு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஆண்களுடைய பங்கு தான் இதுல அதிகமா இருக்கு. இன்னொன்று காரியம், அசோகா டெக்ஸ்டைல் பேருங்களா நடுவர் அவர்களே, நான் போன உடனே யாருக்கு இடம் இருக்கு? போன உடனே கிரவுண்ட் ஃப்ளோர் யாருக்கு இருக்கு? பெண்களுக்கு. பேஸ்மெண்ட் பெண்களுக்கு. செகண்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு 4வது மாடி எங்க லாஸ்ட்ல ஒரு பேண்ட் எடுக்க போனா
பாத்ரூம் பக்கத்துல பாத்ரூம் பக்கத்துல. சரி, சரி. இவங்களுக்கு ஃபுல் இது அங்கதான். எங்க போட்டோ இருக்கு அங்க. ஆனா சேல்ஸ் எம்ப்ளாயிஸ் 4 மாசம் தான் போற சம்பளம், 4 மாசம் தான் போறோம். இப்படிப்பட்ட ஆட்கள் எப்படி விசுவாசத்துல பிள்ளைகளை வளர்ப்பாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கே டைம் இல்ல. அடுத்த டிசம்பருக்கு அது பாருங்க, நாங்க ஆண்கள் பகுதியில் போனா சார் வாங்குங்க. இந்த பெண்கள் இப்ப சைட்ல பார்த்தா போங்கம்மா சீக்கிரம் வாங்கிட்டு போங்கம்மாங்க. இதுல இருந்து தெரியாதம்மா பெண்கள் எதுல முக்கியமா தன்னுடைய வாழ்க்கையில முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க, பிள்ளைகளை வளர்க்கணுமா. இன்னொன்னு, அந்த அசோகர் சாரி கடையில சாரி வாங்க போகும்போது அது பெரிய பெண்கள் கூட போயிட்டாலே பெரிய இதா இருக்கு. முதல்ல நம்ம பிள்ளை நிறைய வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கு. போன உடனே சாரி எடுக்காங்க, அதுக்கு ஒரு மணி நேரம் ஆகுதா. போன உடனே அவங்க இருட்டி இருக்கு, ஒரு காப்பி குச்சமா வந்தவான்னு இங்க பார்த்தா இங்க வீட்டுல வந்து சாரி எடுக்கும்போது நம்ம ஜோனி எடுக்க முடியும். ஆண்டவரே சீக்கிரம் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சார் நிறைய அனுபவம். அது பிறகு அது கிடைச்ச உடனே வீட்டுக்கு வந்த உடனே சொல்றாங்க, இதுக்கு லைனிங் கிளாத் ஒண்ணு எடுக்கணும் அப்படின்னு. அன்னைக்கு ஃபாஸ்டிங் தான், அன்னைக்கு ராத்திரி ஃபாஸ்டிங் இருந்தாதான், ஏன்னா மறுநாள் சீக்கிரம் கிடைக்குங்க. அந்த சாப்பாடு அசோக ஹோட்டல் இருக்க பாக்கல, அது மறுநாள். ஆமா, இது போயிட்டு ராத்திரி ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்துச்சு. ஜோ பண்ணிட்டு இந்த ஆணு போறான். அங்க போனோம்னா அவன் கொடுத்த உடனே இப்படி வச்சுட்டே போறான். அதுல ஆண்டவரே நாங்க இங்க அவன் வச்சுட்டே இருக்க, நாங்க பின்னால இருந்துட்டு ஜோ பண்ணிட்டே இருக்கோம். ஆண்டவரே சீக்கிரம் கிடைச்சிருக்கோம். லைன் கிளாத் பிளவுஸ் கிளாத்தா லைனிங் கிளாத் அவங்க கரெக்டா சொல்றாங்க. ஆமா, எண்ணம் ஃபுல்லா தான் அங்க அது கிடைச்சிடும். நம்ம ஜோ பண்ணிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட எண்ணத்துல இருக்க மக்களுக்கு எப்படி ஒரு பிள்ளைங்களை வளர்ப்பாங்க? சும்மா வந்து நின்றுட்டு ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்காங்க. சில பேர் பிள்ளைங்களே விட்டுட்டு தேடிட்டு எழுதுவாங்க. பாத்தீங்களா இப்ப பாதி பேர் அந்த எண்ணமே கிடையாது. இன்னொன்னு காரியம், நம்ம ட்ரெஸ் போட பாருங்களேன். அந்த காலத்துல இருந்தாங்க, நான் ஒத்துக்கிடுறேன். பெண்கள் வந்து அந்த காலத்துல தன்னுடைய பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்த்தாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கு? பாதி கிழிஞ்சு கிடக்கு, இந்த பாதி கிழிஞ்சு கிடக்கு. அவன் பேண்ட்ல கிழிஞ்சதுதான் நிறைய இருக்க தவிர ஒட்டினது குறையாதான் இருக்கு. இப்படி நிறைய காரியங்கள். நான் அன்னைக்கு ஒரு 2 பையனோட பார்த்தேன். இதுல இருந்து கோயில இருந்து வெளியே உட்கார்ந்து இருந்தாங்க. எனக்கு அது தலையா இல்ல வேற இது மாதிரி எனக்கு தெரியல. அவன்கிட்ட போய் கேட்டேன். அவன் பார்த்த உடனே எனக்கு நெருங்காத நீச்சல் தொங்கு தோட்டம் தான் ஞாபகத்துக்கு வந்து. அது என்ன சைட் ஒண்ணுமே இல்லை. அது பாக்ஸ் கட்டிங், என்ன பாக்ஸ் தெரியல. பாக்ஸ் கட்டிங், பெட்டி கட்டிங் தான். ஆமா, அது இதுல போயிட்டு இதுல ஒண்ணுமே இல்ல. ஆமா, நமக்கு இதுலதான் இருக்கு. கவர்மெண்ட் பிள்ளைங்க அடிக்கப்படாங்க இல்ல, அவனுக்கு இதுலதான் இதுல இல்ல. மேல ரவுண்டா உங்களுக்கு மண்டை பூரா இருக்கு, மூளை நமக்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா, அவன் அது பார்த்த உடனே எனக்கு தொங்கு தோட்டம் எனக்கு தொங்கு தோட்டம் அப்படிதான். ஆமா, நேர்ல நினைச்ச தொங்கு தோட்டம் ஒண்ணுமே இருக்காது. மேல நிறைய உலக அதிசயம், அது உலக அதிசயம். ஆமா, இன்னைக்கு பார்த்தா அப்படிதான் தெரியுது. இந்த எந்த தாயார் இதை கண்டிச்சிருக்காங்க சொல்லுங்க? எந்த தாயார் இது கண்டிச்சிருக்காங்க? ஒழுங்கா முடிய விட்டுனா எங்க வீட்டுல பாருங்க 2 பேரும் ஒழுங்கா இருப்பான். ஏன்னா முடிய விட்டு போதே ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. சொல்லுங்க, நம்ம 2 பேரும் வாரான், அவன் தூங்கிடாம பாத்துக்க, போலீஸ் கேட்டிங் போட்டு அவன் தூங்கிட்டான்னா என்ன செஞ்சிடும், 2 சைட்லும் இல்லாம போயிடும். அதனால பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆண்கள் தான் இது கண்டிப்பா என்ன செய்யறாங்க, வழக்கம் நிறைய சொல்லலாம். இவங்க பாக்ஸ் கேட்டிங் போட்டு பூஸ்ட் கொடுக்காங்க. ஆமா, ஓ சரி, இப்படி நிறைய காரியங்களை என்ன செய்யலாம் சொல்லலாம். இன்னொரு காரியம், கேரல் சர்வீஸ் நடந்தது. எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பிள்ளைங்க வந்தது சொல்லுங்க. ஒரு தாய்மார்கள் இல்ல, சிறப்பாக பாட்டு படிக்க அப்படி எங்க சொல்றாங்க. அப்படியா? 1-2 பேர் இருந்தாங்க. மற்றவர்கள் எங்க போனாங்க? இதை நம்ம கேட்டோமா? இன்னைக்கு தவப்பம் வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க சாப்பிட்டு அப்படி எங்க சொல்றாங்க. இப்படி எங்க பார்த்தாலுமே பால் பாட்டி நான் ஆண்கள் நிறைய பேர் இருந்தோம் அன்னைக்கு. எண்ணிக்கை பாத்தீங்கன்னா ஆண்கள் நிறைய சாப்பாடு நிறைய நாங்க தான் பாருங்க. இப்படி எதை பார்த்தாலுமே நம்ம வந்து ஆண்கள் வந்து இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ ஜீவியத்துல வளர்க்கிறதுல ஆண்களுடைய பங்கு ரொம்ப அதிகம். முன்னால இருந்தாங்க, முன்னால பெண்கள் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு பெண்களை ஒரு அம்மாவை ஒரு பையன் ஈஸி ஏமாத்திடுறான். பைபிள் எடுத்து கொடுத்து வாசிட்டு இவங்க எங்க போயிடுறாங்க, அடுப்படிக்கு போயிடுறாங்க, இல்லைன்னா வேற எங்கேயோ போயிருங்க. அவன் அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். வந்து லேசா கீழே பார்க்க, அவ்வளவுதான் நடக்குது. ஆனா தவப்பா இருந்தான்னா நீ முடிச்ச உடனே என்னடா செய்யறா சொல்லு, ஆண்டவர் உன்ன என்ன பேசினாரு சொல்லு, எல்லாம் கிளியரா கேட்காங்க. இதுதான் இது அவங்களுக்கு தெரியாது. சோ இன்னைக்கு இன்னொரு காரியம் பாருங்க, இந்த இது நடந்தது. இப்போ ரீசெண்டா ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு கல்யாணம் நடக்கு,
இந்த கணவன் மனைவி தான் இருக்காங்க. அப்போ மாங்கல்யத்தை பிடிச்சிட்டு ஐயர்வாள் சொல்லுவாரு, வாழ்விலும் தாழ்விலும்னு சொல்லும்போது, வாழ்நாள் முழுவதும் உன்னை மதித்து நடப்பேன் அப்படிதானே. இந்த அம்மா சொல்லுங்க, வாழ்நாள் முழுவதும் உன்னை மிதித்து நடப்பேன். உண்மையில நடந்தது. அந்த அம்மா சொல்லிட்டு அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரே சீரி. அப்ப இப்படிப்பட்ட பெண்கள் இந்த நாட்கள் இருக்காங்க. அவங்க ஏதாவது இதை வச்சு இப்படிப்பட்ட பெண்களை எப்படி நடத்த முடியும்? குடும்பத்தை எப்படி இந்த பிள்ளைகளை வழி நடத்த முடியும்? இதேதான் இங்க வந்து நாங்க தான் எல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாத்திரம் இல்ல, நிறைய காரியங்களை சொன்னேன். என்னுடைய அம்மாவை பற்றி சொன்னாங்க. ஓகே, எங்க அம்மா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய சொல்லி தந்தாங்க, சின்ன விஷயம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ எந்த அம்மா எந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்காங்க? ரொம்ப கேட்க வேண்டிய கேள்வி. காரணம், இன்னைக்கு ஒரு சின்ன சாப்பிடலன்னு என்ன கொடுக்குறோம்? அவன் கையில என்னத்தை கொடுத்துறோம்? மொபைலை தூக்கி கொடுத்துடுறாங்க. இது பெண்கள் தான், தாய்மார் தான் இன்னைக்கு கொடுக்காங்க. இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மொபைல கொடுத்து நீ என்ன செய்ய, ஆனா சாப்பிடு, இல்லைன்னா ஏதாவது பண்ணி என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அது கண்டு கட்டு போகுது. ஆமா, அது ஒண்ணு. இன்னொன்னு, இணக்கம் வந்து ஆண்களுக்கு அதிகம், பெண்களுக்கு குறைவு. சர்ச்சில் வர்றாங்க, ஜோன்னு பார்க்காங்க, திடீர்னு முடிஞ்சு பார்த்தா பக்கத்துல வேற ஆள், நமக்கு வேண்டாத ஆள் இருக்கு, குடும்பத்தில் எழுப்பி என்ன செய்யறாங்க, வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இல்லையா, இது ஆண்கள் நாங்க அப்படி செய்ய மாட்டோம், பெண்கள் தான் செய்யறீங்க. சோ பெண்கள் வந்து இடம் கிடைக்காது, அது வேற விஷயம். சரி, இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்ல, சாராள் வந்து சொன்னாங்க, நான் நகைக்கவில்லை. இந்த காரியத்தை யார்கிட்ட சொன்னாங்க? ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் விட்டுட்டே போய் சொன்னாங்க சாராள். நம்ம என்னைக்கே அப்படி சொல்லியிருக்கோமா? அவங்க பரிசுத்த கொண்டு உண்மைதான் சொல்லுங்க. ஆமா, இப்போ பார்த்தல அப்புறம் போய் சொன்னாரு. சரி, இந்த அம்மா நான் நகைக்கவில்லை சொல்லி என்ன செஞ்சீங்க? போய் சொன்னாங்க. அடுத்த கல்யாணத்துல பார்த்தோம்னா எப்படி வர்றாங்க? கல்யாணத்துல ஒரு பெண் வரான்னா கம்ப்ளீட்டா மேக்கப் பண்ணி தெருவெல்லாம் தூத்துக்கிட்டு, இல்ல அது 2 பேர் தூக்குறது எங்க பாருங்க, சிம்பிளா வருவான். இவங்களுக்கு இதுக்கு இந்த மேக்கப் கேக் டைம் காணாது, இந்த மேக்கப் கேக் காணாது, பிள்ளைகளை எப்படி வளர்ப்பாங்க? சோ நிறைய விஷயங்கள் இப்படி சொல்லிக்கிட்டே என்ன செய்யலாம், போகலாம். ஆனால பழைய நாட்கள்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில பிள்ளைங்களை வளர்த்தாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்ல, அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஆனா இந்த நாட்கள்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ ஜீவியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கை பிள்ளைங்களை வளர்க்கிறதுக்கு முக்கியமான காரியம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் தான். இது ஷுவரா நான் சொல்ல முடியும். ஏன்னா சரி, என்ன பார்த்தேன் இவங்க பிடிச்சிடுவாங்க. பாருங்க, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கு, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆனா யாரும் காணல. பார்க்க முடியாது, யாருன்னு அவரே கொஸ்டின் பண்ணியிருக்காரு. ஆமா, பதில் இல்ல. சோ நீங்க அதுல பைபிள்ல நீங்க பார்த்தாலுமே அதுல பெண்களை விட ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஒரு நிறைய சொல்லியிருக்காங்க. சோ 1000 பேருக்குள்ள ஒரு ஸ்திரீயை காண முடியலையேன்னு சொல்லி ஆதங்கத்தோட கேட்கிறாரு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஏவாள் தான் முதல்ல நீங்க உங்களுக்கு தெரியும், முதல்ல தவறான பாதைக்கு கொண்டு போனது. சோ இல்லைன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோ அது பிறகுதான் இதுல தவறு செஞ்சது முதல்ல யார்கிட்ட போய் பேசினா பிசாசு, யார் தவறு செஞ்சதுன்னு ஏவாள். அப்போ அதுல இருந்தே பார்த்தோம்னா ஒரு பெண் தான் ஒரு அந்த காலத்துல இருந்தே பார்க்கும்போது அதுல தவறுகள் நடப்பதற்கு காரணமா இருந்திருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் நான் என்ன செய்யலாம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அது மாத்திரம் இல்ல, ஒரு எளிமையின் இலக்கணம் வந்து ஆண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி இன்னொரு காரியம் சொன்னீங்கன்னா, அதாவது 91ஆம் சங்கீதம், இதை வாசித்து பார்த்திருப்பீங்க. இந்த 91ஆம் சங்கீதத்துல முதல் 2 எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, அவரு தாவீது ராஜா நல்ல வயசாயிட்டு சாலமோன் அவரை கூட்டிட்டு போய் அங்க முன்னால இருந்து சொல்றாங்களா, முதல் 2 வசனம் சாலமோன் சொல்றாரு, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 2 வசனம். அது 3ஆவது வசனத்துல இருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் தாவீது ராஜா சொல்றாரு. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசுறத பத்தி அந்த இடத்துல ஆண்டவர் இறங்கி என்ன சொல்றாரு, மிச்ச வசனத்தை சொல்றாரு. அப்போ ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் எப்படி அழகா ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்தி கொண்டு போயிருக்காரு பாருங்க. சோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா நம்ம நிறைய சொல்லுவாங்க, சிஎஸ்சி சபை செத்த சபை, அதுல ஆவி இல்ல அனலும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்க நினைக்கலாம்,
அது ஆவியில்லாத சபைன்னு. அந்த ஆவியில்லாத சபை இன்னைக்கு அநேக தீர்க்கதரிசிகளுக்கு அநேக ஊழியக்காரர்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கு. அது சுவிசேஷர்களா இருக்கலாம், இல்ல ஊழியக்காரர்களா இருக்கலாம், மிஷினரிமார்களா இருக்கலாம். நிறைய ஊழியம் செய்கிறது இந்த சிஎஸ்ஐ திருச்சபை. அதே மாதிரிதான் இந்த ஆவியில்லாத சபை மாதிரி ஆண்கள் இருக்காங்கன்னு நீங்க பேசலாம். ஆனா அதுக்கு பின்னால இருக்கிறது பயங்கரமான காரியங்களை அவர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிட்டு போறேன். மரம், இந்த மரத்தை எடுத்துடுங்க. மரத்துல தண்டு பகுதி இருக்கு, மற்ற இலை பகுதி இருக்கு, பழம் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா இந்த தண்டு பகுதிங்கிறது ஒரு தாய் மாதிரி. அதனுடைய கொப்பு, அதனுடைய பழங்கள்லாம் அந்த பிள்ளைங்க. ஆனா இந்த எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது யாருன்னா வேர். அதுதான் நிலத்திலிருந்து நீரை உறிஞ்சி எல்லாத்துக்கும் கொடுக்குது. சோ அது யாருக்குமே தெரியாது. இப்படிதான் ஒரு ஆண் தான் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணி பிள்ளைகளை ஆவிக்குரிய வளர்க்கிறான் என்கிறது மற்றவர்களுக்கு தெரியாவிட்டாலும் இந்த உலகத்துல அதுதான் நிஜம் என்பதை நான் ஆணித்தரமாக சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு அப்பாவிற்கு என்கிற ஒரு நல்ல ஒரு கருத்துக்களை நிறைய உதாரணங்களோடு கூட நம்ம மத்தியிலே நிறைவு பேச்சாளராக வந்து தன்னுடைய அணிக்காக சிறந்த ஒரு வாதங்களை, சிறந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கிறாங்க. அணிக்கு கிடைப்பாச்சு, தீர்ப்பு இங்கே தான். அதனால நம்ம பெட்டி கட்டிடலாம், நடை கட்டினாச்சு, கிடைப்பாச்சு. கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளை வளர்ப்பு முக்கிய பங்கு அப்பாவா அல்லது அம்மாவாங்கிற அந்த விவாதம் தன்னுடைய இறுதி கட்டத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை ரெண்டு பேருக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி நம்ம வேதாமத்தில் அறிந்து கொள்கிறோம், இவங்க பேசின பேச்சிலேயும் நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆனா தலைப்பு முக்கிய பங்கு கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு. இவங்களும் நிறைய காரியங்கள் சொன்னாங்க. அண்ணா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க. இப்படி கத்திர சமூகத்துக்கு ஜெபம் பண்ணாங்க. அவரோட ஜெபம் என்கிற வார்த்தை, ஜெபம் என்கிற ஒரு வார்த்தை 1 சாமுவேல் முதல்ல இருக்கு. ஜெபம் என்கிற வார்த்தை வேற எங்கேயுமே பைபிள்ல முதல்ல இல்லை. ஜெபம் அப்படின்னாலே அது யாரு? அப்ப அண்ணா தான் தேவ சமூகத்துக்கு அவங்க பண்ண ஜெபம். நான் மன கிளேசன் ஸ்திரின்னு சொல்லி இருதயத்தில் ஊட்டி ஜெபித்தாங்க. அப்போ ஆவிக்குரிய வளர்ச்சியில அந்த சாம்பல் வளர்த்து அந்த அண்ணாவுடைய ஜெபம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி நல்ல ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டாங்க. அதே மாதிரி தீமோத்தேயுடைய பாட்டி லோவிசால், அவங்களுடைய தாயார், எப்படி நிறைய காரியங்கள் சொன்னாங்க. நல்ல ஒரு சிறப்பான கருத்துக்களை நம்ம மோசேயோட தாய் யோகபேத் அதே சொன்னாங்க. நல்ல ஒரு தாயா இருந்து காப்பாற்றினாங்க, வளர்த்துனாங்க பிள்ளை எப்படின்னு சொல்லி. அதனாலதான் நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் அடிமத்திலிருந்து மீட்டு வந்தாங்க. நிறைய காரியத்தை சிறந்த முறையில் சொன்னாங்க. ஆனா அதே சமயத்துல இவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசினவங்க சொன்னாங்க. ஏரோதியாள், யோவான் ஸ்நானனுடைய தலையே வாங்குவதற்கு காரணமா இருந்தாலும் அவர்கள், ஏரோதியால நீ என்ன செய்ய போறீங்க? இப்படி அவங்களுடைய அப்போ ஒரு நடவடிக்கை நிமித்தமா ஒரு யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்துடைய அந்த காரியங்களில் அவருக்கே ஞானஸ்நானம் கொடுத்து வழி நடத்தின யோவான் ஸ்நானன், உலகத்தில் பாவத்தை சொல்வதற்கு தேவாட்டு கூட்டின்னு சொல்லி இயேசுவே அடையாளப்பட்ட யோவான் ஸ்நானன் அவருடைய தலையை வாங்குவதற்கு பெண் காரணமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிந்திக்க வேண்டியது. அது மாத்திரமல்ல, ஏதோ ஒரு கருத்து நான் சொல்ல ஆசைப்படுறேன். நீங்க ரெபேக்காளை குறித்து பார்க்கும்போது ரெபேக்கா சொன்னாங்க, யாக்கோபு சொன்னாங்க, இப்படி உங்க அப்பாவை ஏமாத்திடு. அங்க அதாவது அம்மா அப்பா தடவி பார்ப்பாரு, ஏசா ரோகம் உள்ளவன், நான் ரோகம் இல்லாதவன், தடவி பார்ப்பாரு. அப்ப சொல்றாங்க, ரெபேக்கா சொன்னாங்க, மகனே உன் மேல இருக்க சாபம் என்ன இருக்கட்டும். பாருங்க எவ்வளவு பெரிய புனிதான காரியம். அவங்க சொன்ன வார்த்தை, உண்மையில இருக்க சாபம் கொடியது. அவங்க சொல்றாங்க, ரெபேக்கா சொல்றாங்க, உண்மையில இருக்க சாபம் என்ன இருக்கட்டும். இப்படி எல்லாம் சொல்லி அந்த யாக்கோப ஒரு சகோதரனை ஏமாற்றுவதற்கு ஒரு காரணமாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஒருவேளை அப்ப அவங்களுடைய பங்களிப்பு எங்க? ஆவிக்கு ஜீவித்திர பிள்ளைகள் வளர்க்க சொல்லி அப்படி ஏமாத்திருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க நிறைய கருத்து சொன்னாங்க. நிறைய ஒரு காரியங்களை பயிர் ஆபிரகாம் அந்த ஈசாக்கை பலியிடுவதற்கு கொண்டு சென்ற காரியங்கள். அதுபோல யோபு பாருங்க 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவங்க ஏதாவது பாவம் செய்திருப்பாங்கன்னு சொல்லி அவங்க பரிசுத்தப்படுத்தி அவங்களுக்காக தினமும் பலி செலுத்துவாங்க. அந்த காரியங்களை சர்வாதாரங்களை செலுத்தணும்னு சொல்லி விதத்துல இருக்கு. யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக எவ்வளவு ஆவிக்கிற ஜீவித்திர பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லி யோபு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுறாரு. மொர்தெகாய் நல்லா சொன்னாங்க. அதுல செய்யப்பட்ட ஒரு காலத்துல மொர்தெகாய் எஸ்தரை அவன் பார்த்து தரிசனையோடு கூட எடுத்து வளர்க்கிறான். தன்னுடைய இதெல்லாம் பத்தி நகர காரியம் சொல்லிக் கொடுக்குறான். நீ எதெல்லாம் சொல்லணும், எதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் சொல்லிக் கொடுக்குறான். அதே போல தாவீது கடைசி சொல்லி முடிச்சாங்க. தாவீது அந்த சாலமோனுக்கு 91 சங்கீதத்தை நீ இப்படி இப்படிலாம் இருந்தா அந்த ஆசீர்வாதம் நமக்கு வரும் அப்படிங்கிற தாவீது தன்னுடைய மகன் சாலமோனுக்கு அந்த காரியம் 91 சங்கீதத்துடைய ஆசீர்வாதங்கள்
அதே ராணிபுரமா சொன்னாங்க. பவுல் அழகா சொல்லியிருக்கிறார், ஆவிக்குரிய வரங்கள் நாடுங்கள். இன்னும் சொல்லியிருக்கிறாரு, அந்த ஞான வரங்களை விரும்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கடைசி அவனை பார்க்கும்போது ஆண்களுக்கு பகுதியில் பார்க்கும்போது மனோவாங்கிற ஒரு மனுஷன் அதை பார்த்தீங்கன்னா மனோவாவுக்கு குழந்தை இல்லை. கர்த்தருடைய தூதன் மனோவாவுடைய மனைவிக்கு தரிசனத்துல வந்து இப்படி உங்க குழந்தை பிறக்கும், கர்த்தர் ஒரு ஆண் குழந்தை தருவார் அப்படின்னு இப்படி எல்லாம் வழக்கம் சொல்லும்போது அந்த அம்மா கேட்டு அது அவங்களுக்கு சரியா புரியல. அந்த பிள்ளைய கர்த்தருடைய தூதன் சொல்ல தெரியல. மறுபடியும் கர்த்தருடைய தூதன் கேட்கிறாங்க அந்த பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு சொல்லி. அப்ப மனோவா கேட்கிறாரு அந்த பிள்ளை எப்படி சொன்னா வேதத்துல சொல்லப்படுகிறது. மனோவா போய் அந்த 2ஆம் முறை தரிசனமாகும்போது கர்த்தருடைய தூதன் கேட்கிறாரு. மனோவா மனைவி போய் அந்த தூதன் தரிசனமாகும்போது நேர தூதன் யார்கிட்ட கொண்டு போறாங்கன்னா மனோவாட்ட கொண்டு போறாங்க. மனோவாட்ட கொண்டு போய் சொல்றாங்க. அந்த பிள்ளை மனோவா கேட்கிறாரு, அந்த பிள்ளையை எப்படி நான் வளர்க்கணும், எப்படி நான் நடத்தணும், எனக்கு கற்றுக் கொடுங்க மனோவா கேட்கிறாரு. ஒரு இப்படியாக இந்த வேதாகமத்தில் பார்க்கிற போது ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகள் வளர்ப்பதில் பங்கு பெண்களுக்கும் காணப்படுகிறது. ஆனால் முக்கிய பங்களிப்பு என்று சொல்லி நான் பார்க்கிறது அலசி ஆராய்ந்த போது வேதாகமத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதில் முக்கிய பங்கு பெண்களை விட அது ஆண்களுக்கே அதிகம் காணப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக நான் கூற விரும்புகிறேன். கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகள் வளர்ப்பதில் முக்கிய பங்கு ஆண்களுக்கே என்று சொல்லி என்னுடைய இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்துள்ள நான் ஆசைப்படுகிறேன். பொறுப்பிருந்து இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், ஒலிபெருக்கினை கேட்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், குறிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பை தந்த ஒருவேளை முதல் முறையாக நடுவராக எனக்கு வாய்ப்பு தந்த எல்லா இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற சகோதரர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குருவாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேசும் நடுவராக பேசுவதற்கு இந்த இரு அவையிலும் அந்த பெண்கள் பகுதியில் ஆண்கள் பகுதியிலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் கேட்டு கண்டுகளித்த சிறு பிள்ளைகள் வாலிபர்கள் பெரியவர் யாவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை பட்டிமன்ற குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்தவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகள் வளர்ப்பதில் முக்கிய பங்கு அது அப்பாவிற்கே என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவன் இயேசுவுக்கு. தர்மியான நாளில் கூட மிக சிறப்பாக நம்முடைய கிறிஸ்துவ ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிள்ளைகளுக்கு முக்கிய பங்கு வகிப்பது அம்மா அப்பான்னு சொல்லி 2 தரப்பினரும் மிக சிறப்பாக நேர்த்தியாக நமக்கு பேசினார்கள். சொல்லும் பொழுது சாயங்கால வேளையில அருமையான வேளையில எப்படி பேச போறோம் என்று சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க. ஆனா மிக சிறப்பாக அவர் ரொம்ப ஆயத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப சூப்பரான இந்த வருஷம் செய்தீங்க. மிகுந்த மகிழ்ச்சி. நாம் நினைத்தது போல கடந்த ஒரு சில நாட்கள்ல நல்ல நடுவர்கள் என்ன செய்யணும் வரணும், நல்லா பேசுறவங்க நகைச்சுவையாக பேசணும், சிந்தனை உள்ளவர்களாக பேசும்படியாக யாரை செய்யலாம் என்று சில வேளையில ஆண்டவர் சில அருமையா நம்முடைய இம்மானுவேல் ஆண்டவர் தந்தார். மிக மகிழ்ச்சி, மிக சிறப்பாக எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து வழிநடத்தினார். அருமையாக ஒரே ஒரு கவலை தான், நம்ம எல்லா நிகழ்ச்சியை செய்தாலும் சபை மக்கள் என்ன செய்யல யோசித்து பாருங்க. உங்களுடைய திருச்சபை மக்கள் என்ன செய்யணும் பேசுறாரு சொன்னா இன்னைக்கு நிறைய திருச்சபையில இப்படிப்பட்ட வாய்ப்புகள் என்ன செய்யணும் இல்ல. கடந்த முறை சொல்லியிருக்கிறேன், இன்னைக்கு நிறைய பேர் வருவீங்கன்னு சொல்லி நான் நினைத்தேன். ஆனாலும் கூட என்ன செய்யுங்க, நம்முடைய திருச்சபையில இப்படி உள்பட்ட பாரம்பரியமான பேசக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும், அது வரும் பொழுது நீங்க நின்று நீங்க ஒரு விஷயம் இந்த இடத்துல நின்று நீங்க பார்க்கும் பொழுது அதனுடைய என்ன செய்யும் உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் நீங்க பார்க்கும் பொழுது பேசுகிறவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வாஞ்சை வரும், பேசுகிறவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆவல் வரும். அதனால வருகிற காலம் என்ன செய்யுங்க, உடைய சிறு பிள்ளைகள் எல்லாரும் 140 குடும்பத்தின் மக்களும் வருஷத்துல ஒரு முறை தான் என்ன செய்யறோம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை என்ன செய்யறோம் நம்ம ஒழுங்கு செய்திருக்கிறோம். வருகிற காலம் நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொள்வீங்கன்னு சொன்னால் மிகுந்த இப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியம் நிறைய இடங்கள் இல்லை. நம்முடைய பெண்களும் நம்முடைய ஆண்களும் மிக சிறப்பாக உண்மைக்குமே நல்ல ஒரு 2 மணி நேரம் என்ன செய்தாங்க, மிக சிறப்பாக பேசினார்கள். நேரம் போனதே என்ன செய்யல தெரியல, மிக சிறப்பாக செய்ததை நீங்க என்ன சொல்ல பார்ப்பீர்கள் சொன்னால் மிக மகிழ்ச்சியா இருக்கும். மிக சிறப்பாக ஆண்டவர் வழிநடத்தினார். கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். ஜெபிப்போம். நேற்று மீண்டும் மாறாதிருக்கிற நன்றியின் பரலோக தந்தையை தருமையான சிறப்பு பட்டிமன்றத்தை ஆண்டவர் மிக சிறப்பாக நடத்தும்படியாக உதவி செய்யுங்கப்பா. இன்னைக்கு உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை
ஆண்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவரே, அவர்கள் அப்பாவாக இருந்து என்ன செய்ய வேண்டும், அம்மாவாக இருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக ஆவிக்குரிய காரியங்களையும் உலகப்புறமான அநேக காரியங்களையும் நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல ஒரு வாக்கியத்தை கொடுத்திருக்கிறீங்க. பேசின ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மிக சிறப்பாக நேர்த்தியாக அருமையாய் வந்து இந்த இடத்துல அப்பா எல்லாருக்கும் பிரயோஜனமுள்ள வார்த்தைகளை கொடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். கர்த்தர் இன்னும் வல்லமையாக ஆண்டவரே இந்த பட்டிமன்றத்தில் பேசின ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்துங்க. தெய்வீக கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வருகிற காலங்களும் எல்லா திருச்சபையின் குடும்பங்களுக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, நாளையில் வந்து அப்பா எல்லாரும் பார்த்து ஆண்டவரை பங்கு பெற்ற ஒவ்வொருடைய கர்த்தர் நீர் அளவில்லாமல் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வரப்போகிற புதிய ஆண்டு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் நீங்க உதவி செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவுடைய அன்பு பரிசுத்தமான ஐக்கியம் நம்முடைய குடியிருக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என்னுடைய நாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சயனப்படாதே. ஆமென். இயேசுவே திருச்சபையாலயத்தின் என்றும் நிலைக்கும் மூலைக்கல், பேசற்கரிய மூலைக்கல், அவர் பெரும் மாளிகையை தாங்கும் கல். ஆகாதிது என்று வீடு கட்டுவோர் அவமதித்திட்ட இந்த கல், ஆகாதிது என்று வீடு கட்டுவோர் அவமதித்திட்ட இந்த கல், ஆகாயாலய மூலை கமைந்து வடிவாய் தலை கல்லான கல், பாகாயாலய மூலை கமைந்து வடிவாய் தலை கல்லான கல். இயேசுவே திருச்சபையாலயத்தின் என்றும் நிலைக்கும் மூலைக்கல், பேசற்கரிய மூலைக்கல், அவர் பெரும் மாளிகையை தாங்க